Hello everyone, welcome to chemistry class. Student, already in my last class we discussed about properties of colloids. Properties of colloids. சரியா? அந்த properties of colloids லாஸ்ட்டாக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். kinetic properties of colloids. Kinetical properties of colloids. அதில் வந்து பார்க்கும்போது டின்டால் எஃபெக்ட் அதாவது பிரவுனின் மூமெண்ட் பார்த்தோம். kinetic properties வந்து பிரவுனின் மூமெண்ட் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து வாட் இஸ் பிரவுனின் மூமெண்ட் given reasons அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தெரியுமா இருக்கு லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணால். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் உடைய கண்டினியூஸாக ஸோ இந்த கிளாஸில் we discuss about ப்ராப்பர்ட்டி நம்பர் 12. சரியா? இதில் என்ன செய்யறதுனா கொலாய்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் வந்து 12th ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். the 12th ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் இஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? அப்போ உனக்கு பார்க்கும்போது இப்போ வந்து எந்த ஒரு கொலாய்ட்ஸ் எடுத்துக்கினாலையும் it possesses either positive or negative charges. ஒரு கொலாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் possesses either or positive or negative charge இருக்கும். அப்போ எல்லா டைப் ஆஃப் கொலாய்ட் பார்ட்டிகளுக்குமே சார்ஜ் இருக்கும். இந்த சார்ஜ் மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AgNO3 that means silver nitrate, the small amount of silver nitrate is added to excess of Ki. இது எங்கே ஆட் பண்ணுறோம்? Ki வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். பொட்டாசியம் அயோடைட் அது கூட சுமாராக என்ன செய்கிறாங்க AgNO3 ஆட் பண்ணுறாங்க. AgNO3னா சில்வர் நைட்ரேட் ரியாக்ட் வித் வந்து பொட்டாசியம் அயோடைட். இப்போ என்ன ஆகுது பாரு, இந்த K ப்ளஸ் NO3 கம்பைன் ஆகுமா? KNO3 வந்து ரிமூவ் ஆகும்னா போக இந்த Ag ப்ளஸ் கம்பைன் வித் I மைனஸ் இட் ஃபார்ம்ஸ் என்னது உனக்கு என்ன ஆகுதுன்னா AgI. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது நல்லா பாரு, இந்த Ag ப்ளஸ் கம்பைன் வித் I மைனஸ் என்ன இருக்கான் AgI. AgI வந்து நம்மளுக்கு வந்து சால் வந்து பண்ணது ப்ரெசிபிரேட் ஆகுது. AgI சால் மீன்ஸ் என்னது AgI சால் இஸ் நத்திங் பட் கொலாய்ட்ஸ். அப்போ Ag கொலாய்ட்ஸ் வந்து AgI கொலாய்ட்ஸ் தட் மீன்ஸ் சில்வர் அயோடைட் கொலாய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசிபிரேட் ஆகுது. எப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் AgNO3 ரியாக்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் என்னது Ki இட் ஃபார்ம்ஸ் என்னது AgI சோல் நேம்லி சில்வர் அயோடைட் சோல் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த K ப்ளஸ் NO3 கம்பைன் ஆகி KNO3 வந்து ரிமூவ் ஆகுது. இப்போ இந்த AgI இருக்கு இல்லையா, அந்த AgI என்ன செய்யணும்னா இந்த AgI தட் மீன்ஸ் வந்து சில்வர் அயோடைட் சால்ட் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இந்த சில்வர் அயோடைனுடைய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸு இது வந்து என்ன சார்ஜ் இருக்குன்னா இட் பொசஸஸ் நெகட்டிவ்லி சார்ஜஸ். இட் பொசஸஸ் நெகட்டிவ்லி சார்ஜஸ். ஏன் வந்து இந்த சில்வர் அயோடைட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பொசஸ் ஏன் நெகட்டிவ் சார்ஜாக நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னா ரீசன்ஸ் பாரு. இப்போ இந்த சில்வர் அயோடைடு இருக்கு இல்லையா, இது இங்கே ஃபார்ம் ஆன AgI. சரி, Ag என்ன செய்யுதுன்னா டியூ டு ப்ரிபென்ஷனல் சரியா டியூ டு ப்ரிபென்ஷனல் செய்கிறாங்க வந்து அந்த ப்ரிபென்சியல் அட்சாப்ஷனால டியூ டு ப்ரிபென்சியல் அட்சாப்ஷனால இந்த சில்வர் அயோடைடு என்ன செய்யுதுன்னா இங்கே எக்ஸா இருக்கிற I மைனஸ் வந்து என்னது அப்சார்ப் பண்ணுது. அதனால் இந்த AgIயை சுற்றியும் உனக்கு என்ன ஆகுது இங்கே எக்ஸா இருக்கிற I மைனஸ் வந்து அட்சாப்ஷன் ஆகுது பாரு. இப்போ AgI இருக்கு இல்லையா, இது எதனால் ஃப்ரீக்வன்சியல் அட்ஜாஸ்ட்னால அதனுடைய ஃப்ரீக்வன்சியல் அதான ஃப்ரீக்வன்சியல்னா ரெண்டு இருக்குது, K ப்ளஸ் இருக்குது I மைனஸ் இருக்குது. ரெண்டில் உங்கள் ஃபார்ம் ஆன AgI வந்து என்னது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது I மைனஸ் தான். அப்போ அந்த I மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இந்த AgIயை சுற்றி சரௌண்டில் உனக்கு வந்து I மைனஸ் வந்து என்னது அட்ஜார் ஆகுது. அப்போ இது மாதிரி அட்ஜார் ஆகுதா வெரிஸ்க்கான இதை வந்து பிக்ஸ்டு லேயர்னு சொல்கிறாங்க. அப்போ AgIயை சுற்றி எது அட்ஜார் ஆகிருக்குது I மைனஸ் வந்து அட்ஜார் ஆகுதுனால இந்த லேயருக்கு பேர் தட் இஸ் கால்ட் பிக்ஸ்டு லேயர். இது பிக்ஸ்டு லேயர்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால் பிக்ஸ்டு லேயர். இது வந்து பிக்ஸ்டு லேயர் ரைட். அப்போ AgI சரௌண்டிங்கில் இங்கே எக்ஸா இருக்கிற I மைனஸ் வந்து அப்சர்வ் ஆகுதுனால இந்த AgI உனக்கு வந்து கொலாய்ட்ஸ் இட் இஸ் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்க, ஒரு கொலாய்ட்ஸ் வந்து எந்த அயான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணுதா ஃப்ரீக்வன்சியலாக பார்க்கும்போது எது ஃப்ரீக்வன்சியில் அப்சர்வ் பண்ணுதா அந்த அயான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சார்ஜ் ஆஃப் தி கொலாய்ட் பார்ட்டிகல்ஸை நம்ம சொல்ல போகிறோம். சரியா? இப்போ இங்கே ஃபார்ம் ஆன AgI சரியா K ப்ளஸ் I மைனஸ் ரெண்டு அயான்ஸ் இருந்தாலையும் ஃப்ரீக்வன்சிகளாக எது தான் அப்சர்வ் பண்ணுது இந்த AgI என்ன செய்யுது நம்முடைய சரௌண்டிங்கில் இங்கே இருக்கிற I மைனஸ் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை வந்து ஃபிக்ஸ் லேயர் தட் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த I மைனஸ் அப்சர்வ் பண்ணுறதுனால AgI வந்து என்னது பிகம்ஸ் என்ன சார்ஜ் அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்ஸாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் பாரு, இப்போ என்ன செய்யும் வந்து இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் I இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும் வந்து உனக்கு ரிமைனிங் K ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த K ப்ளஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது.
அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யுதுன்னா இங்கே இருக்கிற கே ப்ளஸ்ன்னு அப்சர்வ் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்டாக வந்து லேயரை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் லேயர் என்ன செய்கிறாங்க வந்து வி கால் இட் as மொபைல் லேயர். மொபைல் லேயர் ஆர் டிஃப்யூஸ் லேயர். என்ன இருக்கும் இந்த I மைனஸ் வந்து ஏஜை கூட ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கும். சரியா, இது வந்து ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் சரியா, இதில் வந்து ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கும். பட் இது கூட இருக்குல்ல இந்த கே ப்ளஸ்லாம் இருக்கும், இது வந்து மொபைல் லேயர். இது மாதிரி மூவ் ஆகும், அது வந்து டிஃப்யூஸ் ஆகும். இதில் வந்து டிஃப்யூஸ் ஆகுதுனால இந்த செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சொல்கிறாங்கன்னா டிஃப்யூஸ் லேயர். சரியா, இது பாரு. ஸோ இந்த லேயர் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரு, இது செகண்ட் லேயரு. இந்த செகண்ட் லேயர் ஏஐ இருக்கு இல்லையா, அதாவது I மைனஸ்க்கு அப்புறம் இந்த கே ப்ளஸ் வந்து அப்சர்வ் ஆகுதுனால இந்த லேயர் பேர் அது இதை வந்து மொபைல் ஆர் டிஃப்யூஸ் லேயர்னு சொல்கிறாங்க. இப்போ the combination of two layer around the colloidal particles is known as உனக்கு செய்கிறாங்க வந்து electrical double layer. electrical double layer or otherwise called the Helmholtz double layer. சரியா, ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியுமா கொஸ்டின் கேட்கலாம். சரியா, ஸோ வாட் இஸ் Helmholtz double layer? Due to the frequency absorption of colloidal particles, என்னது it absorbs என்னது உனக்கு வந்து ஃப்ரீக்வன்சியில் அயான்ஸ். சரியா, இது வந்து பார்க்கும்போது ஏஜிஐ என்ன செய்யுது உனக்கு வந்து ஏஜிஐ வந்து ஃப்ரீக்வன்சியில் எது அப்சர்வ் பண்ணுது I மைனஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. சரியா, ஆஃப்டர் அப்சார்ப்ஷனா I மைனஸ் என்ன செய்யும் வந்து இந்த செகண்ட் லேயர் எது ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த கே ப்ளஸ் வந்து இங்கே வந்து என்னது ஒரு செகண்ட் லேயர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, ஏஜிஐ தான் நம்மளுக்கு வந்து கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸு. அவனுடைய சரௌண்டிங்கில் பார்க்கும்போது த காம்பினேஷன் ஆஃப் டூ லேயர் இருக்குதா, ஒன் இஸ் வந்து I மைனஸ் இருக்கிற லேயர், that is called fixed layer. Next one is வந்து K plus இருக்குல்லையா அந்த layer, that is வந்து movable layer அல்லது diffuse layer. The combination of two layer around the soul particles, around the or colloidal particles. சரியா, this process another, this layer is known as another electrical double layer or Helmholtz double layer. Helmholtz double layer சொல்றாங்க. யாருன்னா இந்த double layer formation யார் அப்சர்வ் பண்ணுறதுன்னா ஹெல்மோல்த் அப்சர்வ் பண்ணுறாரு. அதனால் அந்த லேயருக்கு பேர் வந்து Helmholtz double layer. Helmholtz double layer. இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் உனக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் உனக்கு கொலாய்ட்ஸு. இப்போ பாரு, இப்போ என்ன இருக்கும் ஏஜிஐ I மைனஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரா, இது ஃபர்ஸ்ட் லேயர், தட் இஸ் என்னது ஃபிக்ஸ்ட் லேயர். இப்போ I மைனஸ்க்கு அப்புறம் கே ப்ளஸ் வருது, இதுவும் செகண்ட் லேயரா, இது வந்து என்னது டிஃப்யூஸ் லேயர் அல்லது மொபைல் லேயர். இப்போ பார்க்கும்போது டியூ டு சார்ஜ் டிஃப்ரென்ஸ் உங்கள் பேனா இருக்கும், இது வந்து ப்ளஸ் மைனஸு, இது வந்து ப்ளஸ். சரியா, ஃபர்ஸ்ட் ஆகிறது வந்து மைனஸு, செகண்ட் ஆகிற லைன் ப்ளஸ் தான் இருக்குது. டியூ டு சார்ஜ் டிஃப்ரென்ஸால் ஹியர் ஆல்சோ டெவலப் ஒன் ஆஃப் தி பொட்டன்சியல், தட் பொட்டன்சியல்ஸ்க்கானது ஜீட்டா பொட்டன்சியல். ஜீட்டா பொட்டன்சியல். சரியா சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னது ஒரு கொலாய்டு பார்ட்டிகளுடைய என்னது சரௌண்டில் வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ லேயர் இருக்கும். சரி, இதுதான் சால்வ் பார்ட்டிகல்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு. அப்போ காம்பினேஷன் ஆஃப் டூ லேயர் இருக்கு இல்லையா, அந்த டூ லேயர் என்னது ஆல்சோ டூ டிஃப்ரெண்ட் சார்ஜாக இருக்கும். ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்று மைனஸாக இருக்குமா. டியூ டு சார்ஜ் டிஃப்ரென்ஸால் அங்கே ஆல்சோ இது ஃபால் டெவலப் ஆகுது, ஒரு பொட்டன்சியல் டெவலப் ஆகுது. தட் பொட்டன்சியல் என்னது we call it as ஜீட்டா பொட்டன்சியல்னு சொல்கிறாங்க. ஜீட்டா பொட்டன்சியல். சரியா, அது வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் Helmholtz double layer அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் செகண்டாக பார்க்குறது வந்து எலக்ட்ரோபோரிசிஸ் பார்க்குறோம். எலக்ட்ரோபோரிசிஸ். ரைட், இந்த எலக்ட்ரோபோரிசிஸ் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு டிட்டர்மைன் த சார்ஜ் ஆஃப் தி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்துருந்து சார்ஜ் பாசிட்டிவா ஆர் நெகட்டிவா அப்படின்றது என்ன செய்யலாம் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் த எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எலக்ட்ரோபோரிசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அந்த எலக்ட்ரோபோரிசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி தான் டு டிட்டர்மைன் சார்ஜ் ஆஃப் தி சார்ஜ் ஆஃப் தி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸு. ரைட், ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்னு பார்க்கும்போது நல்லா ஒரு யூ ஷேப் எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஒரு யூடியூப் எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் யூடியூப். ஸோ இந்த யூடியூப்லாம் செய்கிறாங்கன்னா உனக்கு வந்து செய்கிறாங்கன்னு சால்ட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறாங்க. யூடியூப் எது பிக்ஸ் பண்ணுறாங்க சால்ட் பார்ட்டிகல்ஸ். சரி, இதில் வந்து சால்ட் பார்ட்டிகல்ஸா. அப்போ எங்கே எடுத்துக்கிறாங்க யூடியூப்பில் இப்போ 2 லிம்ஸ் இருக்குதா, தேர் 2 லிம்ஸ். சரியா, இந்த யூடியூப் கன்டைன்ஸ் 2 லிம்ஸு. அந்த 2 லிம்ஸ் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக என்ன நம்ம வந்து கொலாய்ட்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ இங்கே என்னவோ அதே ஈக்குவலாக நம்ம வந்து கொலாய்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் 2 பிளாட்டையும் எலக்ட்ரோன், ஒன் இஸ் பாசிட்டிவ், அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ். அப்போ 2 பிளாட்டையும் எலக்ட்ரோன் டிப் பண்ணுறாங்க. ஸோ டிப் பண்ணி இல்லை என்ன செய்கிறாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. என்ன அப்ளை பண்ணுறாங்க எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி இருக்குது, இது வந்து பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் கரண்ட் ஏதாவது இப்போ இந்த 2 லிம்ஸ் இருக்குது, 2 சைடுமே நம்ம எடுத்துக்கிற கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குதா, இங்கேனா இங்கே போத் சைடு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ப்ளஸ் மைனஸ் சொல்லி நம்ம செய்கிறோம் வந்து நம்ம இது அப்ளை பண்ணிட்டோம். ஆஃப்டர் என்னது அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னா
நல்லா அப்சர்வ் பண்ணு. வாட் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு சால்ட் பார்ட்டிகல்ஸ் உடைய என்னது லெவல் வந்து எங்கே இந்த மைனஸ் சைடு என்ன இருக்குது டிக்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் சைடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோட் சைடு டிக்ரீசஸ், இங்கே டிக்ரீஸ் ஆயிடுச்சா, எங்கே இன்க்ரீஸ் ஆச்சு, பாசிட்டிவ் எலக்ட்ரோட் சைஸ் வந்து இன்க்ரீசஸ். சரியா, இது நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஏன் இந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இட் மைக்ரேட் டு பாசிட்டிவ் எலக்ட்ரோட் சைட், பிகாஸ் இது பாசிட்டிவ் சைடு மைக்ரேஸ் ஆகுதுன்னா உள்ள இருக்கிற சால்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்கும், இது மைனஸாக இருக்கணும். நல்லா பாரு, இது என்னது மைனஸாக இருக்கணும். அப்போ அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து டியூ டு பிரசன்ஸாக வந்து மைனஸ் சார்ஜ்னால இட் மைக்ரேட் டு ஆப்போசிட் எலக்ட்ரோடு, பாசிட்டிவ் நோக்கி மைக்ரேஷன் ஆகுதுனால இனிஷியலில் வந்து இந்த லெவல் இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, இனிஷியல் வந்து இந்த அளவுக்கு இருந்தது, இப்போ என்ன ஆகுது லெவல் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இனிஷியல் இந்த அளவுக்கு இருந்தது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு சால்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எந்த சைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் சைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. From the movement of the salt particle, we can easily determine the charge of the salt particle. சரியா, அப்போ சப்போஸ் the salt particles migrate to உனக்கு வந்து பாசிட்டிவ் சைட், migrate to பாசிட்டிவ் சைடு migrate ஆனா the salt particles becomes என்ன சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். சப்போஸ் the salt particle by applying electric current, the salt particles, the colloidal particles, it migrate to negative electrode side. சரியா, அப்போ நெகட்டிவ் சைடு மைக்ரேட் செய்யணும்னா இந்த சார்ஜ் ஆஃப் தி சால்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யலாம், அது வந்து பாசிட்டிவ் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா. சப்போஸ் இந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து எல்லாமே இங்கே குறையும், இங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து நெகட்டிவ் சைடு போச்சுன்னா இது பாசிட்டிவ் வந்து தான் இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் சைடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் சைடு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாக என்னது இந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் நெகட்டிவாக இருக்கும். சரியா, the what is electroboresisனா the moment of the salt particles, நல்லா பாரு, the moment of the salt particles under an applied electric potential, that plus கலந்து electroboresis, otherwise கலந்து catoboresis. சரியா, electroboresis otherwise சொல்றாங்க நேம் catoboresis. சரியா, தெரியுதுல. அப்போ வந்து அதாவது the moment of the salt particles என்னது under an applied electric potential, that process கலந்து உனக்கு வந்து electroboresis. சரியா, அப்போ அந்த moment of the salt particles வந்து we can easily determine the charge of the salt particles. Suppose the salt particles வந்து பாசிட்டிவ் சைடு மைக்ரேட் ஆச்சுன்னா அவங்க சார்ஜ் வந்து மைனஸ்னு சொல்லிடலாம். இங்கே இருக்கிற சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நெகட்டிவ் சைடு வந்து மைக்ரேட் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் சொல்லிடலாம். ஏன்னா ஏன் வந்து மைக்ரேஷன் ஆகுதுன்னா இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்கும், அப்போ தான் பாசிட்டிவ் நோக்கி மைக்ரேஷன் ஆக முடியும். சப்போஸ் இங்கே நெகட்டிவ் சைடு வந்து இதெல்லாம் மைக்ரேஷன் ஆச்சுன்னா உள்ளது பாசிட்டிவ் வந்தால் தான் உங்கள் நெகட்டிவ் சைடு நோக்கி மைக்ரேஷன் ஆகும். சரியா, அப்போ அந்த மொமெண்ட்லேருந்து நம்ம ஈஸியாக செய்யலாம், அந்த சால்ட் பார்ட்டிகுலர் சார்ஜ் ஈஸியாக நம்ம வந்து டிட்டர்மினேட் பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வந்து என்ன செய்யலாம், 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சரியா, எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோபோரெசிஸ் கேட்கலாம், அல்லது உங்களுக்கு டைரக்டாக அப்படி கேட்கலாம். இன்டைரக்ட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, how can you determine charge of the salt particles or how can determine charge of the colloidal particles கேட்டாங்கன்னா ஸோ இதுதான் நீ எழுதணும், இந்த கொஸ்டின்ஸ் தான் நீ ஆன்சர் பண்ணணும். ஸோ அடுத்தது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்து என்னது, தேர்டு எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். ஸோ இந்த எலக்ட்ரோபோரெசிஸ் என்ன பண்ணா, டு டிட்டர்மைன் த சார்ஜ் ஆஃப் தி சால்ட் பார்ட்டிகல்ஸ். சரியா, ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல் சார்ஜ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு செய்யணும் வந்து நம்ம வந்து டிட்டர்மினேட் பண்ணுறதுக்கு வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணோம், எலக்ட்ரோபோரெசிஸ். இங்கே டு டிட்டர்மைன் த சார்ஜ் ஆஃப் தி டிஸ்பர்ஸ்டு மீடியம். சரியா, நம்ம பார்த்தோம் இல்லையா, உனக்கு வந்து கொலாய்ட்ஸ் மேடப் பண்ணது 2 பேஸ், ஒன் இஸ் டிஸ்பர்ஸ்டு பேஸ், அனதர் ஒன் டிஸ்பர்ஸ்டு மீடியம். அப்போ இங்கே டிஸ்பர்ஸ்டு பேஸ் உடைய சார்ஜ் நம்ம மெஷர் பண்ணோம். பட் ஹியர் ஆல்சோ டு டிட்டர்மின் த சார்ஜ் ஆஃப் தி டிஸ்பர்ஸ்டு மீடியம் பை யூசிங் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். அப்போ அந்த எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எதை சொல்ல போகிறோம், அதாவது சார்ஜ் ஆஃப் த மீடியத்தை நம்ம வந்து டிட்டர்மினேட் பண்ண போகிறோம். சரியா, இல்லை பாரு, இதில் என்ன எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, இது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இதில் உங்களுக்கு பார்க்கும்போது 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. சரி, எத்தனை பார்ட்டு, 3 பார்ட். ஸோ சென்டர் பார்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, எடுத்துக்கிறாங்க. பை யூசிங் என்ன செய்கிறாங்க வந்து செமி பெர்மபிள் மெம்பரன், வெரி இம்பார்ட்டன்ட், SPM என்னது செமி பெர்மபிள் மெம்பரன் யூஸ் பண்ணி இது 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் என்ன எடுத்துக்கிறோம், சால் எடுத்துக்கிறோம். சால் மீன்ஸ் கொலாய்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து கொலாய்ட்ஸ் ப்ளஸ் என்ன இருக்கும், அதில் வாட்டர் இருக்கும். சரியா, மீடியம் இருக்கும். சரியா, கொலாய்ட்ஸ் மீன்ஸ் என்ன இருக்காங்க, சால் மீன்ஸ் டிஸ்பர்ஸ்டு பேஸ் ப்ளஸ் டிஸ்பர்ஸ் மீடியம் ரெண்டுமே இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம பாரு, கொலாய்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் பண்ணது 2 பார்ட், டிஸ்பர்ஸ்டு பேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம். இப்போ டிஸ்பர்ஸ்டு எது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன சார்ஜ், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா, அப்போ the charge of the colloidal particles and the charge of the dispersed medium உனக்கு எப்படி இருக்கும், opposite to that of the dispersed phase. dispersed phase வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது dispersed medium நெகட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு கொலாய்ட்ஸை ஸோ நம்ம சென்டர் எடுத்துக்கிறோம். சரியா, இதில் எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ எடுத்துக்கிறோம். இனிஷியல் பாருங்க சீன் வந்து 2 சைடு என்ன செய்கிறாங்க, இந்த 2 பார்ட் இருக்கு, கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உனக்கு வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு,
ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நெகட்டிவ் எலக்ட்ரோடு சரியா வச்சு நம்ம செய்யறோம் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறோம் சரியா ப்ளஸ் மைனஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறோம் ஸோ பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோர் என்ன இருக்குது பாரு இப்போ இந்த 2 சைடு இருக்கு இல்லையா 2 சைடுமே வாட்டர் லெவல் ஈக்குவலாக இருக்குது பாரு ஸோ இந்த வாட்டர் லெவல் எங்கே இருக்குன்னா ஸோ இந்த லெவலில் வாட்டர் லெவல் வந்து ஈக்குவலாக 2 சைடுமே வாட்டர் லெவல் போத் ஆர் ஈக்குவலாக இருக்குது சரியா ஸோ ஏன் அங்கே நம்ம செமி பெர்மனன்ட் மெம்பர் யூஸ் பண்ணுறோம்னா உள்ள நம்ம சால்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மெம்பரில் வந்து என்னது அலோவ் பண்ணாது உள்ள மட்டும் தான் இருக்கும் ஆனால் உள்ள இருக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா அந்த வாட்டர் கேன் பி ஈஸிலி டிஃப்யூஸ் த்ரூ தி மெம்பரன் இந்த மெம்பர் வழியாக வாட்டர்னா இருக்கும் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே தான் நம்ம வந்து சால்ட் பார்ட்டிகல்ஸ் இங்கே தான் நம்ம வந்து என்னது பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற வாட்டர் வந்து ஈஸியாக இதில் வந்து பாஸ் ஆகி ஸோ இந்த லெவல் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குது இங்கே பாஸ் ஆகும்போது இந்த லெவல் வந்து இனிஷியல் வந்து இந்த அளவுக்கு இப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா போத் சைடு வந்து வாட்டர் லெவல் ஈக்குவலாக இருக்குது எப்போ அது ஆப்னது பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவலாக இருக்குது வாட்டர் இப்போ ஆஃப்டர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ ப்ளஸ் மைனஸ் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணிட்டோம் எலக்ட்ரிக் கரண்ட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா இந்த வாட்டர் லெவலு ஒன் சைடு என்னது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாரு இந்த அளவுக்கு இருந்தது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இங்கே வாட்டர் லெவல் இந்த அளவுக்கு இருந்தது வாட்டர் லெவல் என்னது குறைஞ்சிருச்சு அப்போ ஏன் வாட்டர் லெவல் இந்த சைடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த சைடு குறைஞ்சிருச்சு எந்த சைடு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடா பாசிட்டிவ் சைடு தான் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்போ என்னது இந்த வாட்டர் இன்க்ரீஸ் ஆகலாம் என்ன செய்யலாம் அந்த மீடியம் இருக்கு இல்லையா அந்த மீடியம் பிகம்ஸ் என்ன சார்ஜ் இருக்கலாம் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும் அப்போ உள்ள இருக்கிற மீடியம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்காங்காட்டி தான் இதை பாசிட்டிவ் சைடு நோக்கி இந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணிருச்சு சப்போஸ் உள்ள இருக்கிற டிஸ்பர்ஸ் மீடியம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதாவது என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன இது பாசிட்டிவ்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது மைனஸா அப்போ இந்த மைனஸ் தானே அப்போ இதன் வழியை நோக்கி ஸோ இந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கும் சரியா இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இப்போ இந்த சைடு வந்து என்னது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த சைடு என்னது டிக்ரீஸ் ஆயிடுச்சு அதுலேருந்து என்ன செய்யலாம் இந்த சார்ஜ் ஆஃப் தி மீடியம் என்ன செய்யலாம் வந்து இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணதுனால அது பிகம்ஸ் என்னது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம் ஏன்னா பாசிட்டிவ் சைடு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்போ சார்ஜ் ஆஃப் மீடியம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் இது என்னது பாசிட்டிவ் சைடு மைக்ரேட் ஆகி அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குது வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரி இது மாதிரி ஸோ இன் திஸ் we can easily determine the charge of the medium by using electroosmosis experiment சரியா இதை பார்த்துக்க இப்போ ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் உங்களுக்கு இன்டைரக்டாக கேட்கலாம் டைரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லாமல் ஸோ how can you determine charge of the மீடியம் டிஸ்பர்ஷன் மீடியம் கேட்கலாம் சரியா அப்போ சார்ஜ் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியத்தை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண சொன்னாங்களா எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் சார்ஜ் ஆஃப் தி கொலாய்டு பார்ட்டிகல் என்ன செய்கிறாங்க வந்து டிட்டர்மைன் பண்ண சொன்னாங்கன்னா எலக்ட்ரோபோரிசிஸ் இப்போ இந்த எலக்ட்ரோபோரிசிஸ் யூஸ் பண்ணி சம் ஆஃப் த கொலாய்டினுடைய பார்ட்டிகளுடைய என்ன செய்யலாம் வந்து நம்ம சார்ஜ் வந்து நம்ம செய்யலாம் டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறாங்க சரியா மெஷர் பண்ணியிருக்கிறாங்க சரியா அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சம் பாசிட்டிவ் கொலாய்ட்ஸ் சரியா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து 3 மார்க் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் வெரி இம்பார்ட்டன்ட் சரியா நோட் பண்ணிக்கும் இப்போ வந்து என்னது பாசிட்டிவ் கொலாய்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெரிக் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு பேசிக் டைஸ் இருக்கு இல்லையா அது பேசிக் டைஸ் உங்களுக்கு ஹெச்பினா ஹீமோகுளோபின் நம்மளுடைய ஹியூமன் பாடியில் இருக்கு இல்லையா ஹீமோகுளோபின் அந்த ஹீமோகுளோபின் ஆல்சோ இந்த பாசிட்டிவ் கொலாய்ட்ஸ் தான் அதுக்கு என்ன சார்ஜ்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் கொலாய்ட்ஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரி கொலாய்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து எந்த சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கான் லெவலு இது பாசிட்டிவாக இருக்குதா அப்போ எங்க சைடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் இது பாசிட்டிவ்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் சைடு தானே அப்போ இதுதான் நெகட்டிவ் சைடு அப்போ இந்த சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சைடு டிக்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு உனக்கு வந்து சம் எக்ஸாம்பிள் பார் நெகட்டிவ் கொலாய்ட்ஸ் பார் நெகட்டிவ் சோல்ஸ் பார் இதெல்லாம் கோல்டு சில்வரு பிளாட்டினம் கிளே களிமண் ஸ்டார்ச்சு உனக்கு வந்து AS2S3 ஆர்சனிக் சல்பைட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் பண்ணுது நெகட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்ஸ் சப்போஸ் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்ஸ் வந்து இந்த எலக்ட்ரோபோரிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் உள்ளே எடுத்துக்கினீங்கன்னா இது நெகட்டிவாக இருக்குதா பாசிட்டிவ் சைடு தான் மைக்ரேஷன் ஆயிருக்கும் அப்போ இதே மாதிரி தான் இந்த சைடு குறைஞ்சிருக்கும் இது பாசிட்டிவ் சார்ஜ் மைக்ரேஷன் ஆகுதுனால தீஸ் ஆர் என்னது எக்ஸாம்பிள் பார் நெகட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்ஸ் செய்கிறாங்க கொலாய்ட்ஸ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எலக்ட்ரோபோரிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு சரியா இது வந்து இம்பார்ட்டன்ட் உனக்கு 2 or 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு உனக்கு கோயாகுலேஷன்ஸ் ஆர் பிரிசிபிடேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் சரியா கோயாகுலேஷன் ஆர் பிரிசிபிடேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் அதனால் கோயாகுலேஷன் ஆர் பிரிசிபிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஒரு கொலாய்ட்ஸ் வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கொலாய்ட்ஸ் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் நல்லா பாரு இது ஃபுல்லாக உள்ள என்ன இருக்கும் டிஸ்பர்சட் மீடியம் இருக்கும் அந்த டிஸ்பர்ஸ்ட் மீடியில் உனக்கு டிஸ்பர்சடு பார்ட்டிகல்ஸ் சரியா டிஸ்பர்சடு பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும் எப்படி இருக்கும் இது மாதிரி நல்ல பரிவு இருக்கும் சரியா இதெல்லாம் வந்து டிஸ்பர்சடு பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் டிஸ்பர்சடு பார்ட்டிகல்ஸ் அப்போ அந்த டிஸ்பர்ஸ்ட் மீடியத்துக்குள்ள டிஸ்பர்சட் பார்ட்டிகல்ஸ் வந்து உனக்கு வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும்போது சரியா ஸ்ப்ரெட்டாக இருக்கும்போது தான் அந்த கொலாய்ட்ஸ் வந்து என்னது ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிட்டீங்க கோயாகுலேஷன் ஆர் பிரிசிபிடேஷன் அதனால் பிரிசிபிடேஷன் சொல்லலாம் பிரிசிபிடேஷன் என்னது அதாவது பிரிசிபிடேஷன்னா உனக்கு என்னது ஃப்ளோகுலேஷன் ஆர் செட்டிங் டவுன் ஆஃப் த
salt particles. அதாவது flocculation or setting down the salt particles. That is called precipitation. அப்போ precipitation என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு salt particles இருக்கு இல்லையா, இது வந்து salt particles. இது வந்து என்னது? floculations. அதனால் floculations என்னது? உனக்கு தமிழ் சொல்ல போனால் துகள் திரட்டல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழ் சொன்னால் ஈஸியாக புரியும். flocculation மீன்ஸ் என்னது? துகள் திரட்டல். பல எண்ணற்ற இருக்கும் துகளாக இருக்குதா, இது ஒரு துகள். அப்போ துகள் திரட்டல்னது இது எல்லாமே கம்பைன் ஆகி ஈஸியாக அடியிலாமல் டெபாசிட் ஆகிடுது. இது மாதிரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்று சேரும், கம்பைன் ஆகி ஈஸியாக அடியில் வந்து டெபாசிட் ஆகிடுது, அடியில் படிஞ்சது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, அதான் வந்து உங்களுக்கு வந்து கோயகலேஷன்ஸ் ஆர் precipitation என்ன சொல்கிறாங்க, precipitation ஆர் கோயகலேஷன் சொல்கிறாங்க. அதான் வந்து floculations ஆர் செட்டிங் டவுன் ஆஃப் த சால்ட் பார்ட்டிகல்ஸ். சரியா, அப்போ இந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே அடியில் போய் செட்டில் ஆகிடுதா, எப்போ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருந்து எல்லாம் கம்பைன் ஆகி அடியில் போய் செட்டில் ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அது கோயகுலேஷன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. என்ன ப்ராசஸ்? கோயகுலேஷன் ப்ராசஸ். சரியா, நெக்ஸ்ட்டு உனக்கு இப்போ இந்த கோயகுலேஷன் ப்ராசஸை நம்ம எந்தெந்த வேவில் வந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்னது இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, எந்தெந்த வேவில் நம்ம கோயகுலேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டு. அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட். சரியா, வாட் இஸ் எலக்ட்ரோலைட்? ஸோ எலக்ட்ரோலைட் நத்திங் பட் என்னது உனக்கு வந்து அயான்ஸ். சரியா, பாசிட்டிவ் அயான்ஸ் அண்டு நெகட்டிவ் அயான்ஸ். சரியா, இதெல்லாம் வந்து ப்ளஸ் மைனஸாக செப்பரேஷன் ஆகுதா, இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம எலக்ட்ரோலைட்டு. சரியா, அப்போ நாம் ஒரு எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணும்போது அது போய் என்ன செய்யும், அந்த சார்ஜ் பாடிக்கு கொலாய்ட்ஸ் வந்து என்னது உனக்கு டெபாசிட் பண்ணிடுது, என்ன ஆகுது, கோயகுலேஷன் பண்ணிடுது. நல்லா பாரு, இப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா, ஒரு கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் ஆட் பண்ணுறோம். அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் போய் இதே கோயகுலேட் பண்ணோம், அங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளை கோயகுலேட் பண்ணோம். சரியா, இப்போ சப்போஸ் வந்து நெகட்டிவ் அயான்ஸ் ஆட் பண்ணுறோம், அங்கே போய் பாசிட்டிவாக சார்ஜ் இருக்கிற அந்த கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது உனக்கு வந்து கோயகுலேட் பண்ணுது. அப்போ வைஸ் வெர்சா நடக்கும். சரியா, நல்லா பாரு. ஸோ இது வந்து உள்ள என்ன இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, நேச்சுரலாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவாக இருக்குதா, அப்போ நம்ம எது ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் போய் நாம இங்கே இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கம்பைன் ஆகுமா, அப்போ சார்ஜ் லாஸ் ஆயிரும். டியூ டு என்னது சார்ஜ் லாஸ் ஆகும்போது அடியில் வந்து அப்படி என்னாவது செட்டில் ஆகிடுது. சப்போஸ் உள்ள என்ன இருக்குது, இந்த கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, அப்போ நம்ம எதை ஆட் பண்ணோம், உனக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணுறோம். அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணினா உள்ள இருக்கிற நெகட்டிவ் என்னது சால்ட் பார்ட்டிகல்ஸும் நாம் ஆட் பண்ணுற பாசிட்டிவ் அயான்ஸும் உனக்கு கம்பைன் ஆகி உனக்கு சார்ஜ் லாஸ் ஆகும். உனக்கு சார்ஜ் லாஸ் ஆகும்போது அடியில் வந்து செட்டில் ஆகுது. சரியா, அப்போ என்ன ஆகுது, கோயகுலேஷன் டேக் பிளேஸ் ஆகுது. இப்போ இந்த பிரிசிபிடேஷன் பவர் இருக்கு இல்லையா, இந்த பிரிசிபிடேஷன் பவர் ஆஃப் தி உனக்கு எலக்ட்ரோலைட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சார்ஜ். சரியா, அப்போ ஒரு எலக்ட்ரோலைட் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஆட் பண்ணுற சார்ஜை டிபெண்ட் பண்ணி உனக்கு அந்த பிரிசிபிடேஷன் பவர் கோயகுலேஷன் பவர் வந்து என்னது உனக்கு வேரி ஆகுது. நல்லா பாரு, உனக்கு வந்து ஃப்ளோகுலேஷன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஃப்ளோகுலேஷன்ஸு உனக்கு வந்து என்னது, அதாவது ஃப்ளோகுலேஷன் மீன்ஸ் என்னது, பிரிசிபிடேஷனா. பிரிசிபிடேஷனா பண்ணது உனக்கு வந்து சால்ட் பார்ட்டிகல்ஸ் தட் இஸ் கால்டு ஃப்ளோகுலேஷன் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த ஃப்ளோகுலேஷன் வேல்யூஸ் வந்து எதை டிஃபரன்ஸ் பண்ணிடுது, பிரிசிபிடேட்டிங் பவர் என்ன இருக்கும், இன்வெர்ஸ்லியாக இருக்கும். அப்போ ஃப்ளோகுலேஷன் வேல்யூஸும் பிரிசிபிடேஷன் பவரும் இன்வெர்ஸ்லியாக இருக்கும். அப்போ எந்த எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து ஃப்ளோகுலேஷன் வேல்யூஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குதா, அது வந்து என்னது பிரிசிபிடேஷன் வந்து என்ன இருக்கும், உனக்கு வந்து மோராக இருக்கும். நல்லா பாரு, பிரிசிபிடேஷன் வந்து மோராக இருக்கும். அது ஃப்ளோகுலேஷன் வேல்யூஸும் பிரிசிபிடேஷன் எப்படி இருக்கும் உனக்கு, அது ஃப்ளோகுலேஷன் வேல்யூஸ் எதுக்கு வந்து மோராக இருக்குதா, அது பார்க்கும்போது அதனால் இருக்கும், பிரிசிபிடேஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ பாரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன செய்கிறோம் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அது பிரிசிபிடேஷன் பவர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட் டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து சார்ஜ் பேஸ் பண்ணியிருக்கு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து சார்ஜ் பேஸ் பண்ணியிருக்குது. அதான் டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து சார்ஜ் பேஸ் பண்ணியிருக்குன்னா நல்லா பாரு, இப்போ வந்து உள்ள சப்போஸ் வந்து உள்ள என்னவாக இருக்குது, நாம் எடுத்துக்கிறது வந்து என்னது நெகட்டிவ்லி சார்ஜ் சால்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் சால்ட் பார்ட்டிகல்ஸ். அப்போ அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் சால்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து பிரிசிபிடேட் பண்ணணும்னா நம்ம ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோலைட் தான் ஆட் பண்ணணும். சரியா, இதுதான் தீஸ் ஆர் அது பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோலைட். சரியா, Al3+, Ba2+, Na+ இல்லைன்னா எது வந்து எந்த அயான்ஸ் ஆட் பண்ணும்போது உனக்கு வந்து மோர் பிரிசிபிடேஷன். சரியா, எந்த அயானுக்கு வந்து பிரிசிபிடேஷன் பவர் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு சார்ஜ் அதிகமாக இருக்குதா, அதான் போய் என்ன செய்யும், அந்த உள்ள இருக்கிற கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக என்ன செய்யும், வந்து கோயகுலேட் பண்ணும், அதிகமாக பிரிசிபிடேட் பண்ணும். அப்போ உனக்கு ஏன் வந்து Al3+ ஆட் பண்ணும்போது தான் உனக்கு என்ன இருக்கும், பிரிசிபிடேஷன் அதிகமாக இருக்கும் கம்பேர் டு B2+, Ba2+, Na+. சரியா, இது நீ அப்சர்வ் பண்ணும். ஏன் Al3+ வந்து என்னது, Al3+ வந்து எத்தனை அயான்ஸ் இருக்குது, 3 அயான்ஸ். அப்போ அங்கே 3 அயான்ஸ் 3 பாசிட்டிவ் அயான்ஸ் போய் 3 நெகட்டிவ் அயான்ஸ் வந்து என்னது பிரிசிபிடேட் பண்ணிடும். ஆனால் Ba2+ ஆட் பண்ணினா ஒன்லி 2+ தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணினா இங்கே இருக்கிற 2 மைனஸை போய் தான் என்னது கோயகுலேட் பண்ணும். Na+ எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு மைனஸை போய் தான் கோயகுலேட் பண்ணும். அப்போ வந்து சார்ஜ் வந்து என்னது எலக்ட்ரோலைட் இன்க்ரீசஸ்
இது இன்க்ரீசஸ் ஆனது precipitation பவர் சரியா அப்போ வந்து 1 மார்க் क्वेश्चन கேட்கலாம் இதே போல சப்போஸ் நாம உள்ள எடுத்துக்கிற அந்த கொலாய்டல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா கொலாய்டல் சொல்யூஷன் வந்து பாசிட்டிவா இருக்குது அப்போ உள்ள இருக்கிற பாசிட்டிவ் கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம என்னது precipitation பண்ணா நம்ம இதுல வந்து எதை ஆட் பண்ணா நம்ம ஆட் பண்ற எலக்ட்ரோலைட் என்ன இருக்கணும் நெகட்டிவா இருக்கணும் அப்போ உனக்கு வந்து எந்த அயான்ஸுக்கு வந்து மோர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதா அதான் வந்து என்னது அங்கே போய் precipitation பவர் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன போய் FeCN6 சரியா பெரோசைன் அயான்ஸ் இருக்கு இல்லையா இந்த பெரோசைன் அயான்ஸ் வந்து 3- இருக்குது அடுத்து SO4 2- இருக்குது Cl- இருக்குது அப்போ மூணுமே கம்பேர் பண்ணும்போது எது நீ ஆட் பண்ணினா உள்ள இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்னது precipitation வந்து அக்வர்ஸ் ஆகும் சரியா ரீட்லி சரியா எது அதிகமாக precipitation அக்வர்ஸ் ஆகும்னா இதுதான் ஏன்னா 3- அப்போ உள்ள 3 ஆட் பண்ணினா 3+ போய் என்னது precipitate பண்ணிரும் இது ஆட் பண்ணினா only 2+ போய் தான் இதுல வந்து ஆட் பண்ணினா ஒரே ப்ளஸ் போய் தான் அது precipitate பண்ணுது சரியா அப்ப இது வந்து 1 மார்க் क्वेश्चन கேட்கலாம் அந்த ஆர்டர் நோட் பண்ணிக்க சரியா which one of the following ions having என்னது more precipitation power னு கேட்கலாம் அப்ப எதுக்கு வந்து சார்ஜ் அதிகமா இருக்குதா அதான் வந்து more precipitation power சரியா to the உனக்கு வந்து என்னது ஆப்போசிட் சார்ஜ் colloidal particle வந்து precipitate பண்ணுது சோ அடுத்து பாரு flow collision values என்ன சொல்றாங்கன்னா so what is flow collision values என்னன்னா இப்ப the minimum amount of என்னது electrolyte is regular சரியா ஒரு பார்ட்டிகிள்ஸ் என்னது கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் நம்ம precipitate பண்ணா நமக்கு என்னது எலக்ட்ரோலைட் தேவைப்படுது இல்லையா அது மேபி பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கலாம் நாம சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் வந்துச்சா நாம ஆட் பண்ணது நெகட்டிவா இருக்கும் இது நெகட்டிவ் பாசிட்டிவ் சரியா அப்ப எந்த அளவுக்கு கம்மியா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கம்மியா எடுத்துக்கிறோம் சரியா அதான் the minimum amount of electrolyte is regular சரியா இதுக்கு to coagulate the particular colloidal solution in 2 hours அப்போ 2 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ மினிமமாக எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணும்போது எந்த அளவுக்கு precipitate ஃபார்ம் ஆகுதா தட் வேரிஸ் கலது அதாவது flow collision values அப்போ ஒரு precipitation வந்து flow collision is less ஆச்சுன்னா அதாவது precipitate less ஆச்சுன்னா precipitation power precipitate வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ flow collision values வந்து மோர் ஆச்சுன்னா precipitation power வந்து லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரோபோரிசிஸ் நம்ம இப்போ தானே பார்த்தோம் எலக்ட்ரோபோரிஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் வந்து வாட் இஸ் எலக்ட்ரோபோரிசிஸ் அதாவது the moment of the charge particle under an applied electric potential இப்போ electric potential அப்ளை பண்ணதுனால அதுல இருக்கிற charge particle வந்து என்னது move to the opposite என்னது electroda suppose positive charge particles it migrate to negatively charged electrode அப்ப positive negative என்னது உனக்கு வந்து நியூட்ரல் ஆகி charge loss ஆகும் அப்ப charge loss ஆச்சுனா ஈஸிலி என்னது உனக்கு செட்டில் டவுன் ஆயிரும் அப்ப உனக்கு வந்து coagulation take place next by adding two opposite charged sold very very important பாரு ரெண்டு சப்போஸ் வந்து உள்ள இருக்கிற கொலாய்ட்ஸ் பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ் ஆச்சுனா அதுக்கு ஆப்போசிட் என்னது நெகட்டிவா இது மாதிரி டூ ஆப்போசிட் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்றோம் பாரு இது பாரு இந்த டயகிராம் பாரு சோ இது வந்து சால்வ் வந்து பாசிட்டிவ் சாலா இருக்குது அப்ப இத கோயலேட் பண்ணா இதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் சாலா அப்ப நெகட்டிவ் சால் ஆட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சால் இந்த நெகட்டிவ் சால் ரெண்டுமே கம்பைன் ஆகி உன்ன இருக்க சார்ஜ் லாஸ் ஆகும் என்னது அடியில இருந்து precipitation டேக் பிளேஸ் ஆயிரும் சரியா இத வந்து தேர்ட் அடுத்து ஃபோர்த் பை பாயிலிங் சரியா அதாவது நம்ம கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து பாயில் பண்றோம் ஹீட் பண்ணி பாயில் பண்றோம் அப்ப பாயில் பண்ணும்போது அங்க என்ன ப்ராசஸ் நடக்குன்னா உள்ள இருக்கிற அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குலையா உடைய கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும் சரியா these are the particles கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்ப நம்ம பாயில் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கைனடிக் எனர்ஜி மூவ்மென்ட் அதிகமா இருக்குமா அப்ப கைனடிக் எனர்ஜி மூவ்மென்ட் அதிகமா இருக்கும்போது ஒன் பார்ட்டிகல்ஸ் ஈஸிலி கம்பைன் வித் another particles சரியா அப்ப ஒன்னு another கம்பைன் ஆகி ஈஸியா ஆகுது அடியில வந்து செட்டில் டவுன் ஆயிடுது நெக்ஸ்ட் உனக்கு வந்து என்னது 14th பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குது ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் இப்போ என்ன பார்த்தோம் அதாவது இங்கே டிஸ்போஸ் ஆகிருக்கிற அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸை ஆடிங் சம் ஆஃப் த எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அடியில் செட்டில் ஆகுதா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன பார்த்தோம் கோயகுலேஷன் பார்த்தோம் ஆர் precipitation பார்த்தோம் இப்போ அது மாதிரி கோயகுலேட் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அதாவது ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் அப்போ இந்த கொலாய்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அடியில் செட்டில் ஆகாமல் இப்போ அடியில் செட்டில் ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம் அதான் வந்து என்னது ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் சொல்கிறாங்க இப்போ இதில் பார்க்கும்போது உனக்கு லயோபோபிக் கொலாய்ட்ஸ் ஆர் ஈஸிலி என்னது precipitation டேக் பிளேஸ் சரியா உனக்கு வந்து லயோபோபிக் லயோ மீன்ஸ் வந்து சால்வெண்ட் போபி மீன்ஸ் என்னது ஆட்டிங் அப்போ சால்வெண்ட் ஆட்டிங் சொல்கிறாங்க அப்போ எது வந்து ஈஸியாக precipitation ஆயிருன்னா நம்ம கொலாய்ட்ஸ் 2 டைப்ஸ் பார்த்தோம் லயோபோபிக் கொலாய்ட்ஸ் லயோபிலிக் கொலாய்ட்ஸ் பார்த்தோம் இப்போ இன் கேஸ் ஆஃப் லயோபோபிக் கொலாய்ட்ஸ் எல்லாமே கேன் பி ஈஸிலி அது இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி ஈஸியாக அடியில் போய் என்னது செட்டில் ஆயிரும் அப்போ அடியில் செட்டில் ஆச்சுன்னா தட் கொலாய்ட்ஸ் ரிமைன்ஸ் என்ன இருக்கும் அது அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ அடியில் எப்போ செட்டில் ஆனவனே அது அன்ஸ்டேபிளாக ஆயிரும் சரியா இப்போ இதில் செட்டில் ஆகாமல் இந்த கொலாய்ட் பார்ட்டிகல் செட்டில் ஆகாமல் நம்ம வந்து தடுக்கணும் சரியா அப்போ எப்போ ஒரு லயோபோபிக் கொலாய்ட்ஸ் வந்து கேன் பி ஈஸிலி என்னது precipitation டேக் பிளேஸ்னா அதில் பை ஆடிங் என்னது சம் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் NaCl சரியா இது மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணும்போது அந்த லயோபோபிக் கொலாய்ட்ஸ் வந்து கேன் பி ஈஸிலி precipitation டேக் பிளேஸ்
அப்போ அந்த ஃபோபிக் குழாய்ஸ் வந்து இனிஷியலாக ப்ரிசிபிடேஷன் ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பை ஆடிங் என்னது ஒன் மோர் சப்ஸ்டன்ஸு தட் இஸ் கால்ட் லயோபிலிக் சோல். சரியா? அப்போ வந்து லயோபிலிக் சோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லயோபிலிக் சோல்ஸை ஆட் பண்ணி அந்த குழாய்ஸ் வந்து என்னது ப்ரிசிபிடேஷன் ஆகாமல் நம்ம தடுக்கிறோம். சரியா? அப்போ அந்த இதுக்கு வந்து ப்ரொடெக்டிங் ஆக்ஷன் இருக்குதுன்னா லயோபிலிக் சோல்ஸ் தான் அது ப்ரொடெக்டிங் ஆக்ஷன் இருக்குது. சரியா? இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் பாரு. ஸோ இந்த ப்ரொடெக்டிங் ஆக்ஷனை வித் ஹெல்ப் ஆஃப் தி கோல்டு நம்பர் என்ன சொல்கிறாங்க, இந்த கோல்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க அந்த லயோபிலிக் குழாய்ஸுடைய ப்ரொடெக்டிவ் ஆக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் தி கோல்டு நம்பரு. ஸோ வாட் இஸ் கோல்டு நம்பரு அப்படின்னா இந்த மினிமம் நல்லா பாரு, இந்த ஆசியரா வந்து இந்த மினிமம் மில்லிகிராம் அப்படின்னது ஹைட்ரோபிலிக் சோல்ஸ் ரெக்யூர். இது the minimum milligram of hydrophilic salt is required to stop the coagulation. உனக்கு நான் வந்து after addition of 1 ml of 10% NaCl solution. சரியா? 1 ml of 10% NaCl solution வந்து ஆட் பண்ணும்போது உள்ள இருக்கிற 10 ml என்ன இருக்குது, கோல்டு சால் இருக்குது. உள்ளே வந்து ஒரு சால் எடுத்துக்கிறேன், என்ன சால், கோல்டு சால். தட் மீன்ஸ் 10 ml of கோல்டு கொலாய்ஸ் இருக்குது. அந்த 10 ml of கோல்டு கொலாய்ஸை நாம் வந்து எலக்ட்ரோலைட் ஆகுது NaCl எலக்ட்ரோலைட் 1 ml of 10% of NaCl ஆட் பண்ணும்போது என்ன செய்யும், இந்த NaCl போய் அந்த கோல்டு பார்ட்டிக்ஸ் வந்து கீழே என்னது டெபாசிட் பண்ணிடும். ஸோ அந்த டெபாசிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மினிமம், சரியா, இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் என்னது மினிமம் மில்லி, சரியா, அதை பார்க்கும்போது இந்த மினிமம் மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோபிலிக் சோல் இஸ் ரெக்யூர் டு ஸ்டாப் த கோயகுலேஷன் ஆஃப் என்னது கோல்டு சோல் ஆஃப்டர் ஆடிங் 1 ml of 10% என்னது சோடியம் குளோரைட் சொல்யூஷன். சரியா? தட் இஸ் த மினிமம் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, தட் மினிமம் வேல்யூஸ் இஸ் கால் உனக்கு பார்க்கும்போது கோல்டு நம்பர். மினிமம் வேல்யூஸ் சொல்கிறாங்க கோல்டு நம்பர். அப்போ அந்த கோல்டு நம்பர் வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப லெஸ் ஆச்சுன்னா என்ன இருக்கும், ப்ரொடக்டிவ் பவர் வந்து அதிகமாக இருக்கும். கோல்டு நம்பர் எந்த அளவுக்கு லெஸ்ஸாக இருக்குதா அந்த அளவுக்கு என்னது அந்த கோயிலேட் ஆகாமல் தடுக்குது இல்லையா, தட் மீன்ஸ் வந்து ப்ரொடக்டிவ் பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம் டேபிள் கொடுத்துருப்பாங்க பாரு. இப்போ என்னென்ன எந்த டைப் ஆஃப் கொலாய்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு கொலாய்ஸ்க்கும் கோல்டு நம்பர் வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க பாரு. இப்போ வந்து ஜெலாட்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கோல்டு நம்பர் வந்து 0.00521 இருக்கும் ஜெலாட்டினுக்கு. அடுத்தது எக் அல்புமின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.08 0.10 இருக்கும். அடுத்தது கம் அரபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம் அரபிக்கினுடைய கோல்டு நம்பர் வந்து 0.1 to 0.15 இருக்கும். பொட்டோட்டோ ஸ்டார்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 இருக்கும். அப்போ இதில் நம்ம இது அப்ளை பண்ணி பார்க்கலாம். கோல்டு நம்பர் அதிகமாச்சுன்னா இந்த ப்ரொடக்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். அப்போ எதுக்கு வந்து ஒரு கொலாய்ஸ் வந்து கோயிலேஸ் ஆகாமல் பிரிசிபிடேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடிய பவர் எதுக்கு அதிகமாக இருக்கும், இந்த கொலாய்ஸில் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா உனக்கு கோல்டு நம்பர் எதுக்கு லெஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரொடக்டிவ் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் வந்து எது லெஸ்ஸாக இருக்குது பாரு, இருக்குதுலேயே ஜெலாட்டின் தான். அப்போ ஜெலாட்டின் தான் கோல்டு நம்பர் லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஜெலாட்டின் இஸ் த பெஸ்ட் என்னது ப்ரொடக்டிவ் பவர் ஆக்ட் ஆகுது. அமாங் த உனக்கு வந்து அமாங் தி 4 கொலாய்ஸில் விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ப்ரொடக்டிவ் பவர் எதுனா ஜெலாட்டின். பிகாஸ் உனக்கு கோல்டு நம்பர் வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது ப்ரொடக்டிவ் பவர் வந்து மோராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உனக்கு வந்து எமுல்ஷன்ஸ் நான் இது பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து எமுல்ஷன்ஸ். சரியா? அது வெரி இம்பார்ட்டன்ட் உனக்கு கொஸ்டின் பாங்க. ஸோ வாட் இஸ் எமுல்ஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள். இல்லை வாட் இஸ் எமுல்ஷன், கிவ் த டைப்ஸ் ஆஃப் என்னது எமுல்ஷன்ஸ், இது மாதிரி கேட்கலாம். உனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ எமுல்ஷன் ஆல்சோ ஒன் டைப்ஸ் ஆஃப் கொலாய்ஸ் தான். நம்ம என்ன பார்த்தோம், கொலாய்ஸ் ஆஃப் மேட் ஆஃப் 2 பேஸ், ஒன் இஸ் டிஸ்பர்ஸ்டு பேஸ், another one is dispersed medium. அதே தான் அங்கேயும் இப்போ எமுல்ஷன்ஸ் பார்க்கும்போது எமுல்ஷன்ஸ் மிக்சர் ஆஃப் என்னது லிக்விட் ப்ளஸ் லிக்விட். சரியா? அப்போ எமுல்ஷன் அது மிக்சர் ஆஃப் 2 லிக்விட்ஸ். சரியா? ஒன் லிக்விட் வந்து என்னது டிஸ்பர்ஸ்டு பேஸ் ஆக்ட் ஆகுது, another லிக்விட் வந்து டிஸ்பர்ஸ்ட் மீடியம் ஆக்ட் ஆகுது. அப்போ டிஸ்பர்ஸ்டு பேஸ் டிஸ்பர்ஸ்ட் மீடியம் ரெண்டுமே லிக்விட் இருந்துச்சுன்னா தட் டைப் ஆஃப் கொலாய்ஸ் கால் எமுல்ஷன்ஸ். சரியா? என்ன சொல்கிறாங்க, எமுல்ஷன்ஸ். எமுல்ஷன்ஸ் தான் உனக்கு வந்து என்னது டிஸ்பர்ஸ்டு பேஸ் ஆஃப் என்னது ஒன் லிக்விட் டு another liquid. அதாவது 2 miscible or 2 partially miscible என்னது லிக்விட்ஸ் வந்து நம்ம ஒன்று கலக்கும் போது எது ஃபார்ம் ஆகுது, எமுல்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. எமுல்ஷன்ஸ் தான் என்னது 2 miscible or partially miscible liquids. சரியா? 2 லிக்விட்ஸ் மிக்ஸ் பண்ணுறான், அந்த 2 லிக்விட்ஸ் என்னது உனக்கு பார்சியலாக வந்து என்னது மிசிபிள் ஆகுது கலக்கும், அடுத்து என்னது இம்மிசிபிள். சரியா? ரெண்டுமே ஆகுது கலக்காது இருந்துச்சுன்னா அந்த 2 லிக்விட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மிக்சர் ஆஃப் 2 லிக்விட்ஸ் கால் எமுல்ஷன்ஸ் சொல்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்ட், ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எமுல்ஷன் இஸ் த உனக்கு கொலாய்ட்ஸ் ஆஃப் உனக்கு வந்து ஒன் லிக்விட் டிஸ்பர்ஸ்ட் இன்டு another liquids. ஒன் லிக்விடு இதில் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கான், another liquid டிஸ்பர்ஸ் பண்ணும்போது ஆஸ் ரிசல்ட் ஃபார்மேஷன் ஆஃப் எமுல்ஷன்ஸ். சரியா? இப்போ டைப்ஸ் ஆஃப் எமுல்ஷன்ஸ் இதில் வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எமுல்ஷன்ஸ் இருக்குது. உனக்கு வந்து ஆயில் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர். சரியா? ஆயில் என்ன செய்கிறாங்க, டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர். நல்லா பார்த்துக்க, இங்கே ஃபஸ்ட் வந்து என்னது ஆயில் எடுத்துக்கிறோம் இல்லையா, கீழே வந்து ஒரு பேக்கில் ஆயில் எடுத்துக்கிறோம். அப்போ ஆயில் எடுத்து அதில் நம்ம என்ன பண்ணுறோம்,
உனக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணுறான். அதான் ஆயிலுக்குள்ள வாட்டர் பண்ணி, அதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆயில் டிஸ்பஸ்டு இன் வாட்டர். சரியா, கீழே இருக்கிறது ஆயில், ஆயிலுக்கு மேலே வாட் டிஸ்பஸ் பண்ணால் தட் இஸ் என்னது WBO டைப் எமில்ஷன்ஸ். அப்போ எமில்ஷனோட டைப் வந்து WBO. அதான் WBOனா உனக்கு என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் வந்து என்னது WBOவா, சாரி இப்போ WBOனா வாட்டர் டிஸ்பஸ்டு இன்ட் ஆயில். சரியா, அடியில் இருக்கிறது ஆயில், இங்கே ஆயில் தான் என்னது டிஸ்பஸ்டு மீடியம் ஆக்ட் ஆகுது, வாட்டர் வந்து டிஸ்பஸ்டு பேஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ WBOனா வாட்டர் டிஸ்பஸ்டு இன்ட் ஆயில், வாட்டர் வந்து இல்லையா ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், அதில் வாட்டர் டிஸ்பஸ் பண்ணால் அது வந்து WBO. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு, உனக்கு வந்து என்னது பட்டரு க்ரீம். சரியா, நம்ம யூஸ் பண்ண முடியா பட்டர் க்ரீம் இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள், வாட்டர் டிஸ்பஸ்டு இன் ஆயிலுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து ஆயில் டிஸ்பஸ்டு இன் வாட்டர்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் எடுத்துக்கிறோம், அதை பாரு, அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வாட்டர் எடுத்துக்கிறோமா, வாட்டர் எடுத்துக்கிறோம், அந்த வாட்டர் வந்து ஆயில் தான் டிஸ்பஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து OBWனா ஆயில் தான் எங்க வாட்டர் டிஸ்பஸ் பண்ண போகிறோம், அதனால வாட்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே ஆயில். அப்போ OBWனா ஆயில் டிஸ்பஸ்டு இன்ட்டு வாட்டர். அப்போ வந்து மேலே இருக்கிறது ஆயில், கீழே இருக்கிறது வாட்டர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க்கு, வேனிசிங் கிரீம் இருக்கு இல்லையா, இந்த வேனிசிங் கிரீம் இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள் பாருங்க. WBOக்கு அது OBW, WBOக்கு என்ன எக்ஸாம்பிள் பட்டரு கிரீம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ சப்போஸ் இந்த எமில்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் என்னது எமிலிஃபிகேஷன்ஸ். சரியா, ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் எமில்சிஃபிகேஷன்ஸ். அது எமில்சிஃபிகேஷன் இஸ் a process of dispersal ஆஃப் என்னது, அதாவது டிஸ்பர்சல் ஆஃப் என்னது ஒன் லிக்யூட் இன் அனதர் லிக்யூட். சரியா, ஒரு லிக்யூட்ஸ் இருக்கு இல்லையா, என்ன எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம், அந்த வாட்டரில் நம்ம எதை டிஸ்பஸ் பண்ண போகிறோம், மேலே ஆயில் இருக்கு இல்லையா, வாட்டரில் நம்ம ஆயில் டிஸ்பஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ எமிலிஃபிகேஷன். சரியா, எமிலிஃபிகேஷன் இஸ் a process of டிஸ்பஸ் ஆஃப் பண்ணது ஒன் லிக்விட் டு அனதர் லிக்விட், ஒரு லிக்விடை அனதர் லிக்விட் டிஸ்பஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் அது எமிலிஃபிகேஷன் ப்ராசஸ். சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ சப்போஸ் இந்த எமிலிஷன்ஸ் என்னது சம்டைம்ஸ் என்னது ஹைலி அன்ஸ்டேபிள், இட் கேன் பி ஈஸிலி என்னது பிரேக் டவுன் இன்டு 2 பேசஸ். நல்லா பாரு, இப்போ ஆயில் வாட்டர் சரியா ரெண்டுமே இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஆயில் வாட்டர் எப்படி இருக்கும், 2 செப்பரேட் லேயராக நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு போயிடும். அப்போ இது ஒரு ஆயில் லேயர், இது வாட்டர் லேயரா, ரெண்டுமே என்னது இமிசிபிள். ஆயில் வாட்டர் வந்து ரெண்டுமே எப்பயுமே என்னது இமிசிபிள், உங்களுக்கு தெரியும். சரியா, ஒரு ஆயில் மேலே வாட்டர், ஒரு ஆயிலுக்கு மேலே வாட்டர் யூஸ் பண்ணினா வாட்டர் தனியாக இருக்கும், ஆயில் தனியாக இருக்கும், ரெண்டுமே வந்து கலக்காது. அது இது மாதிரி இருக்கும்போது அப்போ ஈஸியாக இருக்கும், இந்த 2 லேயரும் செப்பரேட் ஆயிரும். அது 2 லேயர் செப்பரேட் ஆச்சுன்னா அந்த எமில்ஷன் ஹைலி அன்ஸ்டேபிள் ஆயிரும். அப்போ எப்போ வந்து நம்ம எமில்ஷன் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து என்னது ஒன் ஆஃப் த தேர்ட் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், தட் இஸ் கானது எமில்சிஃபையர். என்ன சொல்கிறாங்க, எமில்சிஃபையர். ஸோ எமில்சிஃபையிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எமில்சிஃபையர் போய் அதாவது இந்த 2 லேயர் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து ஆயில் லேயர், வந்து வாட்டர் லேயர். இந்த ஆயில் லேயருக்கும் வாட்டர் லேயருக்குன்னு இன்பிட்னா ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி இந்த 2 லேயர் ரெண்டுமே வந்து பைண்ட் பண்ணிடுது, ஆயில் லேயரும் வாட்டர் லேயரும் பைண்ட் பண்ணிடுது. இப்போ பைண்ட் பண்ணிச்சேன்னா ஈஸியான செய்யுது, ஆயில் வந்து வாட்டர் வந்து என்னது செப்பரேட் ஆகாது, ஈஸியாக வந்து பிரேக் டவுன் ஆகாமல் ரெண்டுமே இது பைண்ட் பண்ணிடுது. நம்ம ஆட் பண்ணுற அந்த தேர்ட் சப்ஸ்டன்ஸு வி கால் இட் as எமில்சிஃபையர். சரியா, அப்போ எமில்சிஃபையர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னது அந்த எமில்ஷன்ஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ண தான் எமில்சிஃபையர். சரியா, இது போய் ஒரு லேயரை ஃபார்ம் ஆகி அந்த லேயரானது ரெண்டுமே பைண்ட் பண்ணிடுது. இது வாட்டர் லேயர், இங்கே ஆயில் லேயரா, ரெண்டுக்கு இடையில போய் நாம் ஒரு லேயரை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த லேயர் வந்து ரெண்டுமே பைண்ட் பண்ணிச்சுன்னா அந்த எமில்ஷன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் எமில்சிஃபையர், இப்போ என்னென்னா நம்ம வந்து எமில்சிஃபையர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உனக்கு என்னது லயோபிலிகுலைஸ். சரியா, இது லயோபிலிகுலைஸ் எக்ஸாம்பிள் குளூ என்னது குளூ ஜெலாட்டின். இப்போ இந்த குளூ ஜெலாட்டின் எல்லாம் ஆக்ட் ஆகுது, எமில்சிஃபையர் என்னது ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. சரி, எமில்சிஃபையாக ஆக்ட் ஆகுது. அதனால் எமில்சிஃபையர்னா இதை ஆட் பண்ணினா அது மாதிரி 2 லிக்விடாக இருக்கு இல்லையா, அந்த 2 லிக்விட் வந்து பைண்ட் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுக்கும். அது லாங் செயின் காம்பவுண்ட்ஸ் வித் போலார் குரூப்பு. போலார் குரூப்னா என்னது சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும், பாசிட்டிவ் மைனஸாக இருக்கும். சரி, அதான் போலார் குரூப். அப்போ லாங் செயின் காம்பவுண்ட்ஸ் வித் போலார் குரூப் இருக்கு இல்லையா, அது ஆக்ட் ஆசியா உங்களுக்கு எமில்சிஃபையர் ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு, சல்போனிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த சோப்பு சல்போனிக் ஆசிட்லாம் உனக்கு எக்ஸாம்பிள் என்னது உனக்கு வந்து எமில்சிஃபையர் ஆக்ட் ஆகுது. இதுதான் வந்து என்னது ஒரு எமில்ஷன் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் எமில்சிஃபையர். நெக்ஸ்ட் இன்சாலிபிள் பவுடர். என்ன சொல்கிறாங்க, இன்சாலிபிள் பவுடர். அதாவது இன்சாலிபிள் பவுடர் லைக் திஸ் என்னது கிளே, உங்களுக்கு லேம் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த கிளே லேம் பிளாக் எல்லாமே ஆக்ட் ஆஸ் என்னது எமில்சிஃபையர் ஆக்ட் ஆகுது. சப்போஸ் இந்த கிளே லேம் பிளாக் ஆட் பண்ணினா அது போய் உனக்கு ஆயில் வாட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த 2 லேயருமே என்னது இடையில ஒரு லேயரை ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டுமே பைண்ட் பண்ணிக்கிறதுனால என்னது தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள் பண்ணது உனக்கு எமில்சிஃபையராக நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப்
டைப்ஸ் ஆஃப் எமில்ஷன்ஸ். சரியா? இப்போ நம்ம எமில்ஷன் வந்து 2 டைப்ஸ் பார்த்தோமா. ஒன்று வந்து என்ன பார்த்தோம், O/W, அதாவது ஆயில் டிஸ்போஸ்ட் இன்டு வாட்டர். செகண்ட் வந்து என்னது, W/O, வாட்டர் டிஸ்போஸ்ட் இன்டு என்னது ஆயில் பார்த்தோமா. 2 டைப்ஸ். எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு எமில்ஷன் கொடுத்துட்டாங்களா, அது எப்படி வந்து O/W ஆர் W/O நம்ம எப்படி வந்து நம்ம வந்து என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா யூசிங் சம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? சம் ஆஃப் த டெஸ்ட். இந்த சம் ஆஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் எமில்ஷன் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எமில்ஷன்ஸ் அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த டெஸ்ட், அந்த ப்ராசஸ் நேம் என்னது, O/W WO பார்க்கலாம் பாரு. ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட், டை டெஸ்ட். என்ன டை டெஸ்ட். இப்போ டையை வந்து பார்க்கும்போது என்னது, ஆயில் சாலிபிள் டை எடுத்துக்கிறாங்க. சரியா? ஒரு டை இருக்குது, அந்த டை எது தான் சாலிபிள் ஆகும், ஆயில் தான் மட்டும் தான் சாலிபிள் ஆகும், வாட்டரில் இன்சாலிபிள். அப்போ இந்த டை சாலிபிள் ஆயில் ஆடட் அந்த சேக்வெல். சரியா? அதாவது ஒரு எமில்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க, நம்ம கொடுக்குற எமில்ஷன் என்ன செய்கிறோம் வந்து, அதாவது ஆயிலில் சாலிபிள் ஆகிற டைஸை நல்லா அந்த எமில்ஷனில் மிக்ஸ் பண்ணி நல்லா என்னது செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது சப்போஸ் O/W டைப்ஸ் ஆச்சுன்னா உனக்கு கலர் ரீசனது நாட் டேக்கப். சரியா? இங்கேனது ஆயில் டிஸ்போஸ் இன்டு வாட்டர். இங்கே எது மீடியம், வாட்டர் தான் மீடியம். அப்போ வாட்டரில் வந்து என்னது, அந்த டைஸ் என்ன செய்யாது, உனக்கு வந்து சாலிபிள் ஆகாது. இதுதான் சாலிபிள் ஆகும், ஆயில் தான் சாலிபிள் ஆகும். அப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குது, வாட்டர் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால தான் அந்த வாட்டர் செய்யாது, இந்த கலர் இஸ் என்னது நாட் டேக்கப். சரியா? நான் ஆட் பண்ண டை கலரை வந்து எடுத்துக்கிறதுல, அப்போ வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். சப்போஸ் W/O வந்துச்சுன்னா இங்கே வாட்டர் டிஸ்போஸ் இன் ஆயில், ஆயில் ஆக்ட் அஸ் எ டிஸ்போஸ்ட் மீடியம். அப்போ ஆயில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஆயில் சாலிபிள் டைஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணுறதுனால ஆயில் என்னது, அந்த டைஸ் வந்து நன்றாக என்னது நல்ல உனக்கு டிசால்வ் ஆகிட்டு இது கலரேஸ் என்னது டேக்கன் அப். சரியா? நம்மளுக்கு வந்து கலராக இருக்கிற ஒரு எமிஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ கலர் எமிஷன்ஸ் ஃபார்மேஷன் நடந்தால் அதுலேருந்து என்ன செய்யலாம் வந்து, நம்ம கிவன் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த எமிஷன் வந்து எந்த டைப்பு, W/O டைப் நம்ம ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு விஸ்காசிட்டி டெஸ்ட்டு. இந்த விஸ்காசிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணியும் நமக்கு டைப்ஸ் ஆஃப் என்னது எமிஷனை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ விஸ்காசிட்டின்னு வந்தாவே நம்ம என்ன சொல்கிறாங்க, டிட்டர்மைன் பை எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் நாம் செய்ய முடியும். சரியா? சப்போஸ் டு கிவன் எமிஷன்ஸ் மேபி O/W இருக்கலாம், W/O இருக்கும். O/Wனா என்னது, அக்வஸ் எமிஷன்ஸ். W/Oனா உனக்கு வந்து ஆயில் எமிஷன்ஸ். சரியா? இருக்கலாம். அப்போ ஆயில் எமிஷன்ஸா ஆர் அக்வஸ் எமிஷன்ஸா அப்படின்னு நம்ம என்னது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் என் டெஸ்ட், விஸ்காஸ் டெஸ்ட். சரியா? அந்த விஸ்காசிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து டு கிவன் எமிஷன்ஸ் வந்து O/W இருந்துச்சுன்னா, அதாவது ஆயில் டிஸ்போஸ் இன் வாட்டர் இருந்துச்சுன்னா, அப்போ வாட்டர் தானே எங்களுக்கு டிஸ்போஸ் மீடியம். அப்போ வாட்டருக்கு வந்து என்ன இருக்கும், விஸ்காசிட்டி வந்து லோவாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஆயில் வாட்டர் ரெண்டுமே, இப்போ ரெண்டுமே கீழே நம்ம இடும்போது உனக்கு வாட்டர் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகும். பட் ஆயில் வந்து என்னது வாட்டரோட மெதுவாக தான் வந்து மூவ் ஆகும். அப்போ என்ன தெரியுது, வாட்டருக்கு வந்து விஸ்காசிட்டி கம்மியாக இருக்குது, ஈஸியாக போயிடுது. இதே வந்து இது ஆயிலுக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மெதுவாக மூவ் ஆகுது. சரியா? அப்போ அந்த மூவபிள் நேச்சர் அதை வச்சு வி கேன் ஈஸிலி என்ன செய்யலாம் வந்து ஃபைண்ட் த டைப்ஸ் ஆஃப் என்னது உனக்கு வந்து எமிஷன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சரியா? அதான் சொல்கிறாங்க, சப்போஸ் டு கிவன் எமிஷன் வந்து O/W வந்துச்சுன்னா, தட் இஸ் என்னது அக்வஸ் எமிஷன் இருந்துச்சுன்னா, அந்த அக்வஸ் எமிஷன்ஸுக்கு எல்லாமே விஸ்காசிட்டி வந்து என்னது, அது அக்வஸ் எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, விஸ்காசிட்டி வந்து பார்க்கும்போது விஸ்காசிட்டி வந்து லோவாக இருக்கும். எதுக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், W/O வாட்டர் டிஸ்போஸ்ட் இன் ஆயில் இருக்கு இல்லையா, ஆயிலுக்கு வந்து என்னது விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த விஸ்காசிட்டி வேல்யூஸை பேஸ் பண்ணி எதுக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது எந்த வகைன்னு சொல்லிடலாம், W/Oன்னு சொல்லிடலாம். விஸ்காசிட்டி லோவாக இருந்துச்சுன்னா O/W ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடலாம். அடுத்தது கண்டக்டிவிட்டி டெஸ்ட்டு, அதாவது கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஒரு எமிஷன்ஸில் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், அந்த கரண்ட்டை வந்து எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணுது. சரியா? லோ அளவுக்கு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதா இல்லை ஹை அளவுக்கு கண்டக்ட் பண்ணுதா, அந்த கண்டக்டிவிட்டி நேச்சரை வச்சு என்ன செய்யலாம், எமிஷன்ஸ் வந்து W/Oவா ஆர் O/W நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது என்னது வி கேன் யூஸ் என்ன டிட்டர்மைன் ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட் தான். சரியா? இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் வந்து O/W வந்துச்சுன்னா அது கண்டக்டிவிட்டி என்ன இருக்கும், ஹை வேல்யூஸாக இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம கிவன் எமிஷன் வந்து W/O வந்துச்சுன்னா அது கண்டக்டிவிட்டி என்ன இருக்கும், லோவாக இருக்கும். சரியா? சப்போஸ் வந்து உனக்கு வந்து வாட்டரை விட உனக்கு என்னது, அதாவது ஆயிலை விட வாட்டர் வந்து நல்ல கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். சரியா? இப்போ ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வாட்டர் என்ன இருக்கு, நல்லா பாரு, இது வாட்டரு. ஸோ வாட்டருக்குள்ள என்ன இருக்கும், அயான்ஸ் இருக்குது. இது அயான்ஸு Na+Cl- அயான்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். இப்போ நம்ம இது எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், உள்ள என்னது வாட்டர் தானே இருக்குது, வாட்ரு. அப்போ இந்த வாட்டர் என்னது கரண்ட்டை வந்து அதிக அளவு நல்லா கண்டக்ட் பண்ணும், கரண்ட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும். இது வாட்டர் இருந்துச்சுன்னா. சப்போஸ் உள்ள நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உள்ள வந்து ஆயில் எடுத்துக்கிறோம். அந்த ஆயில் வந்து ஆயில் உள்ள என்ன இருக்குது, Na+Cl- இருக்கு இல்லையா. அப்போ ஆயிலுக்குள்ளே இருக்கும்போது இல்லை கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது
கண்டக்டிவிட்டி வந்து லோவாக தான் இருக்கும். எது உனக்கு வந்து அந்த ஆயில் இருக்கிற அயான்ஸ்க்கு என்ன ரீசன்ஸு, ஆயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த அயான்ஸ் மூவ் ஆகாமல், அயான்ஸ் எப்போ ஃப்ரீயாக மூவ் ஆகுதா அப்போ தான் கரண்ட் கண்டக்ட் ஆகும். அந்த அயான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு டியூ டு ஆயில் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஆயில் அயான்ஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகாது. அப்போ ஈஸியாக மூவ் ஆகலன்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் தி என்னது அயான்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் எதுக்கு வந்து கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், உனக்கு வந்து வாட்டருக்கு வந்து அதிகமாக இருக்கும், அதாவது அக்வஸ் எமில்ஷன் அதிகமாக இருக்கும். புரியா, உனக்கு ஆயில் எமில்ஷன்ஸுக்கு வந்து கண்டக்டிவிட்டி லோவாக இருக்கும். அடுத்தது ஸ்ப்ரிடிங் டெஸ்ட், சரியா, ஸ்ப்ரிட் ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது, சரியா, அதை வச்சு சொல்லிடலாம். இப்போ உனக்கு ஸ்ப்ரிடிங் டெஸ்ட்டில் பார்க்கும்போது உனக்கு என்னது O/W இருந்துச்சா, அதாவது ஆயில் டிஸ்போஸ் இன் வாட்டர் இருந்துச்சுன்னா உனக்கு என்னது ஸ்ப்ரிட் என்னது லெஸ்லி, உனக்கு வந்து லெஸ்ஸாக தான் உனக்கு என்னது ஸ்ப்ரிட் ஆகும் சொல்கிறாங்க. எது ஸ்ப்ரிட் வந்து என்னது ரேட்லினா உனக்கு W/O ஈஸியாக வந்து என்னது உனக்கு ஈஸியாக வந்து என்னது ரேட்லி வந்து ஸ்பீட் ஆச்சுன்னா அது வந்து W/Oன்னு சொல்லலாம். உனக்கு O/W வந்து இருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது ஸ்லோவாக ஸ்பீட் ஆச்சுன்னா அது வந்து சில வந்து O/Wன்னு சொல்லலாம், சரியா. அதாவது ஸ்பீடாக இருந்துச்சுன்னா W/Oன்னு சொல்லிடலாம், சரியா. இது வந்து என்னது ஸ்ப்ரிட் அவுட், சரியா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ஸ்ப்ரிட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது டிஃப்யூஸ் ஆகுது இல்லையா, அதை பேஸ் பண்ணி இது நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து டீஎமில்சிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, டீஎமில்சிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் எமில்ஷன்ஸ் பார்த்தோம், வாட் இஸ் எமில்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. The emulsification is the process of disperse of another one liquid into another liquid, சரியா. இப்போ ஒரு லிக்விடில் வந்து another liquid வந்து டிஸ்பர்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது வந்து எமில்சிஃபிகேஷன் பார்த்தோம். இங்கே இப்போ வந்து டீஎமில்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதனால் டீஎமில்சிஃபிகேஷன்னா இப்போ செய்கிறாங்க வந்து இட் மீன்ஸ் வந்து டீஎமில்சிஃபிகேஷன் மீன்ஸ் செப்பரேஷன் ஆஃப் என்னது டூ லிக்விட்ஸு. அப்போ ஒன் லிக்விட் வந்து another liquid டிஸ்போஸ் ஆகிருக்கு இல்லையா, டிஸ்போஸ் ஆன லிக்விட் ப்ளஸ் லிக்விடை ரெண்டுமே செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் இது டீஎமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ். இப்போ என்னென்னா வந்து எந்தெந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த டீஎமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா உனக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டில்லிங் ஆஃப் ஒன் காம்பனண்ட்டு. அதனால் ஒன் காம்பனண்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், நாம் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னது W/O டைப் பார்க்கலாமா. இது வந்து எது வந்து மீடினா இது ஆயில் தான், ஃபுல்லாக ஆயில் தான் நம்ம எது டிஸ்போஸ் பண்ணுறோம், வாட்டர். மேலே வந்து வாட்டர் இருக்கும், மேலே வந்து இதில் வந்து வாட்டரு, கீழே இருக்கிறது ஆயில். இதான் வந்து என்னது வாட்டர் டிஸ்போஸ்ட் ஆயில் எடுத்து அதில் டிஸ்போஸ் பண்ணுறோம், வாட்டர் டிஸ்போஸ் பண்ணோம். இப்போ எப்படி செய்யலாம் பாரு, ஃபஸ்ட்டு டிஸ்டிலிங், சரியா, டிஸ்டிலிங் ஆஃப் ஒன் காம்பனண்ட்டு என்ன செய்யறாங்க, ரெண்டு காம்பனண்ட் தான், ஒன்று வாட்ரு இன்னொன்று வந்து ஆயில். இப்போ என்ன செய்யறோம் வந்து ஏதோ ஒன்று டிஸ்டில் பண்ணலாம், சரியா. இப்போ வாட்டரில் வந்து என்னது அதிக அளவு வாட்டரை ஆட் பண்ணி இந்த வாட்டர் டிஸ்டிலேஷன் பண்ணினா தனியாக என்னது செப்பரேட் ஆயிரும், ஆயிலும் தனியாக வாட்டர் வெளியே வந்துடும், சரியா. அதான் வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் வந்து இதை டீஎமில்சிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படி உனக்கு டிஸ்ட்ராயிங் த எமில்சிஃபையர். இப்போ நம்ம எமில்சிஃபையர் என்ன பார்த்தோம், அந்த ஆயிலும் வாட்டர் ரெண்டுமே ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஆட் பண்ணுற ஒன்றாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ் தான் எமில்சிஃபையர். ஸோ அந்த எமில்சிஃபையர் என்ன செய்யும், இந்த வாட்டர் லேயரும் ஆயில் லேயர் ரெண்டுமே பைண்ட் பண்ணி இது ஒன்றுட்டு வந்து பிரியாமல் அப்படியே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும், அதான் எமில்சிஃபையர். இப்போ சம கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் போய் என்ன செய்யும், இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த எமில்சிஃபையர் வந்து என்னது டிஸ்ட்ராய் பண்ணிடும், அழிச்சிடும், சரியா. அப்போ அந்த எமில்சிஃபையர் அழிக்கும் போது என்ன இருக்கும், இந்த மேலே இருக்கிற ஆயில் தனியாக வாட்டர் தனியாக இருக்கு இல்லையா, வாட்டர் தனியாக ஆயில் தனியாக அவங்க ஈஸியாக வந்து செப்பரேட் ஆகிடுது, அது சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் மெத்தட் வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ரிமூவிங் ஒன் காம்பனண்ட்டு. நிறைய சால்வெண்ட் ஆட் பண்ணுறோம், சரியா. W/O நிறைய சால்வெண்ட் ஆட் பண்ணுறோம், சரியா. இது சால்வெண்ட்னா ஆயில் தான். நிறைய ஆயில் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயில் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் ஒன்று செப்பரேட் ஆகிடும், சரியா. அப்போ வந்து டீஎமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து வந்து கேரிட் அவுட் ஆகும். அடுத்து ப்ரிசிங் ஒன் காம்பனண்ட்டு. ஸோ ரெண்டு காம்பனண்ட் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து ரொம்ப என்னது ப்ரீஸ் பண்ண, சரியா. இப்போ வாட்டர் வந்து ப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ வாட்டரை ப்ரீஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஆயிலிருந்து வாட்டர் தனியாக வந்துடும், சரியா. அப்போ உனக்கு ப்ரீஸ் பண்ணதுனால என்ன செய்யலாம், ஒன் காம்பனண்ட் என்னது அனதர் காம்பனண்ட் ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். அடுத்து அப்ளைங் என்னது சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸு, சரியா. ஒரு சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், சரியா. எப்படி பாரு, இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இது மேலே வாட்டர் இருக்கிற ஆயில், இப்போ இதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம், சரியா. ஒரு சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸாலும் செய்யாமல் வாட்டர் தனியாக ஆயில் தனியாக ஈஸியானது செப்பரேட் ஆயிரும், சரியா. அதை வந்து யூசிங் அப்ளைங் சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸு. அடுத்து ஆடிங் என்னது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு, சரியா. அப்போ இதில் ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டர் ரிமூவ் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ வாட்டர் ரிமூவ் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற வாட்டர் தனியாக ரிமூவ் பண்ணிடும். இப்போ வாட்டர் அப்புறம் எங்கே ஆயில் வாட்டரை ரிமூவ் பண்ணிச்சோன்னா திஸ் ப்ராசஸ் நாம அண்டர்கோஸ் என்னது எமில்சிஃபிகேஷன் ப்ராசஸாக உங்களுக்கு மாறிடும். அடுத்து உனக்கு வந்து யூசிங் அல்ட்ராசோனிக் வேவ்ஸு, சரியா. அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற வேவ்ஸ் தான், சரியா. உனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா அதிகமாக இருக்கும், இது மாதிரி ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிற வேவ்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம், சரியா. இப்போ
இப்போ நியூனா ஃப்ரீக்வன்சியா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிற வேவ்ஸ் பாஸ் பண்ணினா அந்த வேவ்ஸ் போய் வாட்டர் தனியாகவும் ஆயில் தனியாகவும் செப்பரேட் பண்ணிடும் சரியா. அப்போ திஸ் ப்ராசஸ் அண்டர்கோஸ் அது டீஎமில்சிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஹீட்டிங் அட் ஹை ப்ரெஷர் சரியா. ஹை ப்ரெஷரில் வந்து ஹீட் பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம் சரியா. நல்லா வந்து ஹீட் பண்ணினாம உனக்கு வந்து ஆயில் தனியாக வாட்டர் தனியாக என்னது செப்பரேட் ஆகிரும் சரியா. தீஸ் ஆர் சம் ப்ராசஸ் என்னது உனக்கு வந்து என்னது எதுக்கு யூசிங் டீஎமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ் சரியா. தீஸ் ஆர் வந்து சம் டீஎமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது ஆயில் வாட்டர் தனித்தனியாக அந்த ரெண்டு லிக்விட் தனித்தனி காமண்டாக செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் பேர் தான் டீஎமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ். தேர் ஆர் 9 ப்ராசஸ் இருக்குது. அடுத்து இன்வர்ஷன் ஆஃப் பேஸ். இன்வர்ஷன் பேஸ் மீன்ஸ் என்னது அதாவது சேஞ்ச் ஆஃப் என்னது ஒன் டைப் ஆஃப் எமில்ஷன் இன்டு another டைப் ஆஃப் எமில்ஷன். the process called emulsification process. அதாவது இன்வர்ஷன் பேஸ் இன்வர்ஷன் பேஸ். இப்போ சேஞ்ச் ஆஃப் என்னது W/O O/W சேஞ்ச் பண்றோம் இல்லையா அந்த ப்ராசஸ் பேர் என்னது உனக்கு வந்து இன்வர்ஷன் பேஸ் சரியா. இன்வர்ஷன் அதாவது the change of one type of emulsion to another type, the process called inversion phase. இது 3 மார்க் 2 மார்க் क्वेश्चन கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர். ஆயில் இன் வாட்டர் என்னது O/W டைப்ஸா. ஸோ அதில் வந்து எது எமில்சிஃபிகேஷன் ஏஜென்ட் இருக்குது புரோட்டீன் சோப்பு தான் இருக்குது, அதாவது பொட்டாசியம் சோப்பு தான் இருக்குது சரியா. இப்போ பொட்டாசியம் சோப்பு தான் அது எதுக்கு எமில்சிஃபைங் ஏஜென்ட்டு ஆயிலும் வாட்டரும் செப்பரேட் ஆகாமல் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு நம்ம எது எமில்சிஃபைங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம் பொட்டாசியம் சோப்பு யூஸ் பண்ணுறோம் சரியா. அப்போ இது வந்து O/W தானே. அப்போ O/W நம்ம என்ன போகிறோம் W/O நம்ம சேஞ்ச் பண்ணோம். இது O/W ஆயில் வாட்டரை வாட்டரின் ஆயிலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பை அடிஷன் ஆஃப் என்னது சம் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு நேம்லி கால்சியம் குளோரைடு யூஸ் பண்ணலாம் ஆர் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கால்சியம் குளோரைடு அலுமினியம் குளோரைடில் ஆட் பண்ணதுனால இங்கே என்ன இருக்குது ஆயிலின் வாட்டர் இருந்தது உங்கள் வாட்டரின் ஆயில் தட் மீன்ஸ் O/W இருந்தது WO சேஞ்ச் ஆகுது இல்லையா. இந்த ப்ராசஸ்க்கான இதை வந்து இன்வர்ஷன் பேஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா. இன்வர்ஷன் ஆஃப் பேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த என்னது அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பார்க்க போகிறோம் சரியா. இதை வந்து இந்த லெசனில் படித்த டாப்பிக்கு. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே கொலாய்ட்ஸ் தான் சரியா. இப்போ எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து கொலாய்ட்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து கொலாய்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து ஃபுட் இருக்கு இல்லையா. ஃபுட்டில் வந்து என்னது நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் ஐட்டம் எல்லாமே என்னது எல்லாமே கொலாய்ட் ஃபார்ம் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்கு ஹேர்டு உனக்கு வந்து மில்க் க்ரீமு பட்டர்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா. தீஸ் ஆர் வந்து உனக்கு வந்து கொலாய்ட்ஸ் நான் சொல்கிறாங்க கொலாய்ட்ஸ் தான். அடுத்து மெடிசின்ஸில் எங்கே கொலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எங்கே மெடிசன் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பெனிசிலின் ப்ளஸ் என்னது ஸ்டெப்டோமைசின் இருக்கு இல்லையா. இந்த பெனிசிலின் அண்டு ஸ்டெப்டோமைசின் வந்து என்னது ஆன்டிபாடிஸ் ஆக்ட் ஆகுது. அது நம்ம உடம்புடைய நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா. அந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்திக்கு ஆன்டிபாடிஸ் யூஸ் ஆகுது. உனக்கு பெனிசிலின் அண்டு ஸ்டெப்டோமைசின் யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது கொலாய்ட்ஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கொலாய்டல் கோல்டு அண்டு கால்சியம் சரியா. கொலாய்டல் கோல்டு அண்டு கால்சியம் இருக்கு இல்லையா. இந்த கொலாய்டல் கோல்டு அண்டு கால்சியம் எந்த மாதிரி டானிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. மெடிசன் வந்து டானிக்ஸாக யூஸ் ஆகுது. அடுத்து மில்க் ஆஃப் மெக்னீசியா ஆக்டஸையும் ஆன்டாசிட் ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும் வந்து அதாவது ஒரு விதமான ஆயிலி ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம வந்து ஸ்டொமக் ஃபுட் பைப் வந்து என்னது பர்னிங் சென்சேஷன் உனக்கு வந்து என்னது அல்சர் ஃபார்ம் ஆகுது இல்லையா. அப்போ அல்சருக்கு என்ன ரீசன்ஸாக என்னது அங்கே வந்து ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால அல்சர் இருக்குது. அப்போ அதே நம்ம என்ன செய்கிறோம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை செய்கிறாங்க ஒரு பேசிக் எடுத்துக்கிறோம். எது மில்க் ஆஃப் மெக்னீசியம் எடுத்தீங்கன்னா அதனாவது உள்ள இருக்கிற அந்த ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி உனக்கு அந்த க்யூரில் என்ன செய்யலாம் வந்து அந்த டிசீஸில் வந்து க்யூரிஃபை பண்ணிடலாம் சரி. அதனால தான் ஆன்டாசிட் யூஸ் ஆகுது மில்க் ஆஃப் மெக்னீசியம் யூஸ் ஆகுது. அடுத்தது சில்வர் சோல் சரியா. நேம் ஆஃப் த சோல் வந்து அஜ்ரால் சரியா. த சில்வர் சோல் நேம்லி அஜ்ரால் எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஐலோசன் யூஸ் பண்ணுறாங்க. அது கண் மருந்து இருக்கு இல்லையா அந்த ஐலோசன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சம் இம்பார்ட்டன்ட் உனக்கு வந்து என்னது கொலாய்ட்ஸ் யூஸ் இன் மெடிசன் சரியா. இதெல்லாம் கேட்கலாம் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் நோட் பண்ணிக்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கொலாய்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எங்கே இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன். வாட்டரை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா சப்ஸ்டன்ஸ் நேம்லி உனக்கு பொட்டாஸ் ஆலம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆலம். ஸோ ஆலம் இஸ் மேடப் அப் என்னது உங்களுக்கு அலுமினியம் 3+. இந்த அலுமினியம் 3+ போய் அதாவது இந்த வாட்டர் இருக்கு இல்லையா இம்ப்யூர் வாட்டர் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா இம்ப்யூரிட்டிஸை போய் இந்த Al3+ போய் என்னது கோஆகுலேட் பண்ணி டெபாசிட் ஆயிரும். அப்போ அந்த வாட்டரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் டெபாசிட் ஆனால் மேலே கிளியர் வாட்டராக இருக்கு இல்லையா அந்த கிளியர் வாட்டர் என்ன செய்யலாம் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து டேனிங் ஆஃப் லெதர் சரியா. இப்போ லெதர் மீன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும் தோல் விலங்கு தோல்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த டேனிங் ஆஃப் லெதரில் வந்து என்ன செய்கிறாங்க வந்து உனக்கு வந்து ஸ்கின்னு அண்ட் ஹைடு இருக்கு இல்லையா. ஸ்கின்னு அந்த ஹைடுனா உனக்கு வந்து விலங்கு சவ்வு சரியா. அது வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு உனக்கு யூஸ் ஆகுது இந்த கொலாய்ட்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ உனக்கு ஸ்கின்னு அண்ட் இருக்கு இல்லையா ஹைடு இருக்கு இல்லையா இது பாசிட்டிவ் சார்ஜ் கொலாய்டு பார்ட்டிகல்ஸ். ஸ்கின்னு ஹைடு வந்து என்ன சார்ஜ் இருக்கு பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கொலாய்டு பார்ட்டிகல்ஸ்க்கு டேனின் என்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேனின் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் போய் இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சேர்ந்து உனக்கு கோஆகுலேஷன் ஆயிரும்.
டியூ டு பிரதானது கோயகுலேஷனால உனக்கு அந்த லெதர் எப்படி இருக்கும், சாஃப்டாக இந்த லெதரு உனக்கு லெதர் எப்படி இருக்கும், ஆட் ஆயிரும். ஆட் லெதர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆட் லெதர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, உனக்கு வந்து ஷூ, பெல்ட்டு, உனக்கு பேக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஆட் லெதர் யூஸ் பண்ணுறாங்க. இன் பிளேஸ் ஆஃப் டேனின் உனக்கு குரோமியம் சால்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இது கூட டேனிங் பதிலாக செய்கிறாங்க. குரோமியம் சால்ட் வந்து இது கூட ஸ்கின்னு ஐட் கூட ஆட் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். லெதர் எப்படி கிடைக்கும், சாஃப்டாக கிடைக்கும்னா எதுக்கு பதிலாக டேனின் பதிலாக குரோமியம் சால்ட் யூஸ் பண்ணணும். சரியா, ஸோ இது வந்து டேனிங் ஆஃப் லெதர்ஸு. நெக்ஸ்ட்டு இன் வாஷிங் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். சரியா, அது பார்க்கும்போது வாஷிங் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பில் வந்து செய்கிறாங்க வந்து அதாவது என்னது டேட்டு ப்ளஸ் கிரீஸ் இருக்கு இல்லையா, நம்ம துணியில் வந்து டேட்டு அழுக்கு கிரீஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து சோப் ஆட் பண்ணுறோம். அப்போ சோப் இது கூட ஆட் ஆகி ஒரு எமிலிஷனாக ஃபார்ம் ஆகுது. எமிலிஷனாக ஃபார்ம் ஆகி அது எல்லாமே என்னது அந்த கிரீஸ்லாம் ரிமூவ் ஆகுது. அடுத்தது ரப்பர் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. ரப்பர் வந்து மேடப்பா பண்ணது வந்து லாக்டெக்ஸ். சரியா, உனக்கு வந்து பார்க்கும்போது அந்த ரப்பர் ட்ரீ இருக்கு இல்லையா, ட்ரீலேருந்து செய்கிறாங்க வந்து அந்த மரத்துலேருந்து என்னது ஒரு ஒயிட் கலராக ஒரு சப்ஸ்டன்ஸ் மில்க் மாதிரி கிடைக்கும். அதான் வந்து லாக்டெக்ஸ். அது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட என்ன செய்கிறாங்க வந்து சம் சப்ஸ்டன்ஸ் லைக் திஸ் ஆசிட், பார்மிக் ஆசிட், அஸ்டிக் ஆசிட் இது மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த ஆசிட் போய் நெகட்டிவ் சார்ஜ் லாக்டெக்ஸ் என்னது கோஆகுலேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து என்னது ரப்பர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ரப்பரை வந்து செய்கிறாங்க வந்து நம்ம வல்கனைஸ் பண்ணலாம். சரியா, அப்போ ரப்பரு கூட சல்பர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. அந்த ரப்பரை வந்து சல்பர் கூட ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது அந்த ரப்பர் பிகம்ஸ் என்னது வல்கனைஸ் ரப்பர் ஆகுது. அந்த ரப்பருடைய ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த வல்கனைஸ் ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த ரப்பருடைய ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, சல்பர் கூட சேர்த்து ஹீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வேஜ் வாட்டர், சீவேஜ் இல்லையா, சீவேஜ் டிஸ்போசல் தான். அதான சீவேஜ் டிஸ்போசல்னா உனக்கு வந்து அன்வான்ட் அது வேஸ்டேஜ் வாட்டர் இருக்கு இல்லையா, சீவேஜ் வாட்டர்னா உனக்கு வந்து கழிவுநீர் வேஸ்டேஜ் வாட்டர். அந்த வேஸ்டேஜ் வாட்டர் என்ன இருக்கும், வேஸ்ட் வாட்டர் இருக்குல்ல, அதில் என்ன இருக்கும், டேட் இருக்கலாம் இல்லையா, அழுக்கு இருக்கலாம், மட்டு. சரியா, மட் ஆஃப் என்னது வேஸ்டேஜ். அது பார்க்கும்போது இந்த மட் ஆஃப் வேஸ்டேஜ் எல்லாமே இருக்கலாம். அப்போ அதில் நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இது அந்த வேஸ்டேஜ் வாட்டரில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் போய் அழுகிற சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் பார்ட்டிகல் டியூ டு சார்ஜால் உனக்கு என்னது டெபாசிட் பண்ணிடுது. அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டெபாசிட் பண்ணும்போது அந்த அந்த வேஸ்ட் வாஷ் இருக்க அந்த வாட்டர்னா இருக்கும், மேலே இருக்கிற வாட்டர் வந்து கிளியர் சொல்யூஷனாக இருக்கும். சரியா, அது வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது என்னது வேரியஸ் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து காற்றல் பிரிசிபிடேட்டர். காற்றல் பிரிசிபிடேட்டர் அதனால் காற்றல் பிரிசிபிடேஷன்னா ஏர் கண்டைன்ஸ் ஆனது சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, டஸ்ட்டு, கார்பனு, ஆர்சனிக், ஸ்மோக். அப்போ நம்ம ஏரில் பார்க்கும்போது ஏர் ஃப்ரீயாக இருக்காது, அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது. டஸ்ட்டாக இருக்கலாம், கார்பன் இருக்கலாம், ஆர்சனிக் இருக்கலாம், ஸ்மோக் இருக்கலாம். அது மாதிரி டஸ்ட்டாக இருக்கிற ஏரை மிக்சர் ஆஃப் ஏரை நம்ம ஃப்ரீ ஏரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா பை யூசிங் ஹெல்ப் ஆஃப் தி காற்றல் பிரிசிபிடேட்டர். சரியா, எடுத்துக்கிறாங்க பாரு. இதில் இதை வந்து காற்றல் பிரிசிபிடேட்டர். சரியா, இதில் பார்க்கும்போது என்ன இருக்கும், 2 எலக்ட்ரோடு இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட். இதுதான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து என்னது இம்ப்யூர் ஏர். இம்ப்யூர் என்னது, இந்த மாதிரி டஸ்ட் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆர்சனிக் இது மாதிரி இருக்கிற அந்த ஏரை இதில் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணும்போது இப்போ சப்போஸ் இந்த டஸ்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்னது இந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணி உனக்கு சார்ஜ் என்னது லாஸ் ஆகும்போது டவுன் வந்து டெபாசிட் ஆயிரும். சப்போஸ் இதில் வந்து நம்ம இம்ப்யூர் இதில் வந்து ஏதாவது வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா, அதாவது வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸு உனக்கு பார்க்கும்போது கார்பன், ஆர்சனிக்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் எதை அட்ராக்ட் பண்ணும், இந்த பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும்போது லாஸ் என்னது சார்ஜ் லாஸ் ஆயிருமா, டிஸ்சார்ஜ் ஆயிரும். சரியா, அப்போ சார்ஜ் லாஸ் ஆகும்போது டவுனுக்கு வந்து டெபாசிட் ஆயிரும். அப்போ இருந்து பாஸ் பண்ணுற ஃப்ரீ ஏர் இருக்கு இல்லையா, அதாவது அந்த இம்புடிஸ்லாம் ரிமூவ் பண்ணது போக இருக்கிற ஃப்ரீ ஏர். ஸோ அந்த ஃப்ரீ ஏர் வந்து இந்த பார்ட் வழி ஈஸியாக ரிலீஸ் ஆகுது. சரியா, இப்போ இதில் எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னா என்னது 50,000. சரியா, 50,000 வோல்டேஜ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணி உனக்கு என்னது அந்த இம்பூர் ஏரில் இருக்கிற சம் ஆஃப் த இம்பூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி சார்ஜாக என்னது செப்பரேட் பண்ணிடுறாங்க, ப்ரிசிபிடேட் பண்ணிவிட்டு பியூர் ஃபார்ம் ஆஃப் ஏரை வந்து நான் செய்கிறாங்க வந்து ரிலீஸ் பண்ணுறது. இப்போ இந்த ப்ராசஸ் தான் காற்றல் ப்ரிசிபிடேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு டிண்டா லேப்பட். சரியா, டிண்டா லேப்பட் முன்னாடி பார்த்தோம் உனக்கு வந்து ஸ்கை அப்பியர் ப்ளூ கலர். சரியா, உனக்கு வந்து ப்ளூ கலராக ஸ்கை அப்பியர் ஆகுது. என்ன ரீசன்ஸ் டியூ டு அந்த ஏரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது அந்த லைட் இருக்கு ப்ளூ கலர் லைட்டை என்னது அப்சர்வ் பண்ணி உனக்கு ஸ்கேட்டர் பண்ணுது. அதாவது ப்ளூ கலர் லைட் அப்சர்வ் பண்ணி உனக்கு வந்து ஸ்கேட்டர் பண்ணதுனால தான் நம்ம பார்க்கறதுக்கு வந்து என்னது உனக்கு வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலர் அப்பியர் ஆகுது. சரியா, எனக்கு 8th வந்து ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா. உனக்கு டெல்டா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா உனக்கு வந்து சி வாட்டர் எடுத்துக்கிறாங்க. சி வாட்டர்னா இருக்கும் கன்னைஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட் இருக்கும். சரியா, பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும், எலக்ட்ரின் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும். இப்போ ரிவர் வாட்டர் போய் எங்கே மீட் பண்ணுது, சி வாட்டரை மீட் பண்ணுது. சரியா, சி வாட்டரில் வந்து எலக்ட்ரோலைட் இருக்குது, ரிவர் வாட்டர் வந்து சி வாட்டரை மீட் பண்ணும்போது அப்போ இந்த சி வாட்டரை இந்த ரிவர் வாட்டர் எலக்ட்ரோலைட் என்ன செய்யுது, கோஆகுலேட் பண்ணிடுது. சரியா, உனக்கு வந்து கோஆகுலேட் பண்ணதுனால டெபாசிட் பண்ணிடுது. சரியா, அப்போ டெபாசிட் ஆகுது இல்லையா, அதை நம்ம வந்து டெல்டான்னு சொல்கிறோம். சரியா, அதை வந்து டெல்டான்னு சொல்கிறோம். அது வந்து எப்படி இருக்கும்,
ஃபெர்டைல் லேண்ட் அதிகமாக இருக்கும் சரியா. அது ஃபெர்டைல் நேச்சரானது ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டெல்டா ஃபார்மேஷன் இருக்கியா, அந்த டெல்டாவில் வந்து நிறையா செய்கிறாங்க வந்து பிளான்ட்லாம் நல்ல க்ரோத் நல்லா டெவலப் ஆகும், நிறையா உனக்கு வந்து ஈல்டு வந்து நிறையா கொடுக்கும் சரியா. இதில் உனக்கு வந்து டெல்டா ஃபார்மேஷன். அப்போ டெல்டா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அது சி வாட்டர் ரிவர் வாட்டர் மீட் ஆகும்போது அப்போ அந்த சி வாட்டரில் இருக்கிற எலக்ட்ரோலைட் வந்து ரிவர் வாட்டர் வந்து என்னது எங்கே மீட் ஆகுது அங்கே டெபாசிட் பண்ணிடுது. ஸோ அந்த டெபாசிட் ஆகுது இல்லையா, அந்த டெபாசிட் ஆன அந்த பார்ட்டிக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து டெல்டான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷன். அப்போ நம்ம வந்து கொலாய்ஸ் வந்து என்னது அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷனில் உனக்கு வந்து குவாலிட்டேட்டிவாக குவான்டிட்டியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதான் குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டிவ்னா டு கிவன் சப்ஸ்டன்ஸில் என்னென்ன இருக்குது ஒரு காமன் கொடுத்துட்றாங்க, அதில் கார்பன் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ, இது மாதிரி என்ன இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அதான் குவாலிட்டேட்டிவ். ஆனால் குவான்டிட்டிவ்னா கார்பன் எவ்வளோ கிராம் இருக்குது, ஸோ ஹைட்ரஜன் எவ்வளோ கிராம் இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ கிராம் இருக்குது, வந்து அவனோட வெயிட் இருக்கு இல்லையா, எவ்வளோ வெயிட் இருக்குது நம்ம வந்து டிட்டர்மினேட் பண்ணுற முடியும், மெஷர் பண்ண முடியும், அதுக்கு பேர் குவான்டிட்டிவ். அப்போ இந்த அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷன் பார்க்கும்போது கொலாய்ஸ் எங்கே யூஸ் ஆகுது, குவாலிட்டேட்டிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க, குவான்டிட்டியாகவும் நம்ம பர்பஸில் வந்து இந்த கொலாய்ஸ் வந்து யூஸ் ஆகுது சரி. தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ஸ். இது வந்து 2 மார்க்கும் கேட்கலாம், உனக்கு வந்து 5 மார்க்கும் கேட்கலாம் சரியா. கொஞ்சம் இது தெளிவாக நீ வந்து அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரியா. ஓகே, தேங்க்யூ.